போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கர்த்தர் நம்மை அற்புதமாய் மாற்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு மாற்றி ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார். கல்லேறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லேறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லேறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லேறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படிங்கிறது ஆண்டவர் லைவா மறுபடியும் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் காமிச்சிட்டே இருக்கிறாரு. காலையில் வந்தவங்க அநேகர், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் ஃபில்டர் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் சபைக்குள்ளேயே ஒரு சபையை ஆண்டவர் தேடுறார். அல்லேலூயா. நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியவான். ஏன்னா மத்தியானமும் நம்ம இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களை யாரும் பிடிச்சி வைக்கல, நீங்களே வாலண்டியராக இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. நம்ம
மறுபடியுமா மத்தியானமும் ஆண்டுடைய வார்த்தையை தெளிவாக நாம் கேட்க போகிறோம். சாப்பிடாதவங்க லீடர்ஸ் வேறு யாராக இருந்தால் கூட நீங்கள் பின்னாடி நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோட. எல்லோரும் எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் இன்னொரு தடவை நல்லா கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணலாமா? வருகையை குறித்ததான காலங்கள், அது தொடர்பான வேத மறைபொருள்களை காலையிலிருந்து ஆராய்ந்து வருகிறோம். 4 சப்ஜெக்ட்ஸ் வழியாக வருகையின் காலத்தை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. அதில் 2 சப்ஜெக்டை நாம் இதுவரைக்கும் நிறைவு செய்ய தேவன் கிருபை செய்தார். இதுவரை நாம் படித்த இந்த 2 சப்ஜெக்ட்ஸ், தேவாலயம் குறித்த தேவ திட்டங்கள், பிறகு காலங்கள் தொடர்பான தேவ திட்டங்கள். நாம் படித்த இந்த இவைகளில் உங்களுக்கு விளங்கியிருக்கா? நம்ம என்ன படிச்சிருக்கிறோங்கிறது விளங்கியிருக்கா? வருகை பற்றி தேவன் திட்டவட்டமாய் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வேதத்தில் அறிவித்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த வேதம் முழுவதும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. அதுபோக 1 பேதுரு 1 அதிகாரத்திலே இந்த வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் ஒரு காலத்திலும் மனுஷ சித்தத்தினால் உண்டாகவில்லை என்பதும், பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதும் வேதம் தெளிவாய் அறிவிக்கிறது. அப்படின்னா இந்த வேதத்தில் உள்ள இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மனுஷ சித்தத்தினால் உண்டானவை அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆகவேதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவாவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள் ஒருபோதும் பொய்யுரையாது. ஆகவேதான் இயேசு அதை டிக்ளேர் பண்றாரு, வானம் பூமியை அழிந்து போனாலும் சரி, இந்த வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையாகிலும், அந்த வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும், அந்த எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று. அப்படியானால் என்ன பொருள்? இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் இறுதி தீர்ப்பு. அதன் அடிப்படையில் தேவாலயத்தை குறித்த திட்டங்கள் பைபிளில் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசனம் மூலம் அறிவித்திருக்கிறார். அதை எடுத்து ஆராய்ந்தோமானால் அதில் ஆலயத்தை குறித்த திட்டங்களிலே இந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படுகிற போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதும் அதற்கு முன்பாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பது தெய்வீக திட்டம். பிறகு இதற்கென்று நியமிக்கப்பட்ட கால வரிசை ஆதாம் முதல் கிறிஸ்துவின் வருகை வரை 6000 ஆண்டுகள் என்பதை வேதம் தெளிவாய் அறிவிக்கிறது. அந்த 6000 வருடங்களை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறார் என்றால், ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000, ஆபிரகாம் முதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரை 2000, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலிருந்து அவருடைய வருகை வரை 2000, இப்படி 6000 ஆண்டுகளை தேவன் ப்ரோக்ராம் பண்ணி அதை 6 நாளாக நியமித்து, இந்த 6 நாள் கொண்ட 6000 வருடம் மனிதன் பூமியிலே தன்னுடைய கிரிகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே இலைப்பாறுதல் ஆகிய 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். இந்த தேவ திட்டங்கள் எல்லாம் இப்போ முடிவு செய்யப்பட்டதா என்றால் கிடையாது. உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய திருவுல சித்தத்தில் தீர்மானித்தவை. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்பே இவைகள் எல்லாம் திட்டம் பண்ணி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்து அவைகள் எல்லாம் எழுதப்பட்டு நமக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த வேதம் சொல்வதுதான் இறுதி தீர்ப்பு. இதை கடந்த 2 கிளாஸஸில் நம்ம 2 சப்ஜெக்ட்ஸ் வழியாக விளங்கிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். 6 நாள் கொண்ட 6000 வருடம் நிறைவடைவதற்கு இன்னும் அப்ராக்சிமேட்டா ஒரு 7 வருடங்கள் இருக்கிறது. அப்படின்னால் 2030 மைய புள்ளியாக இருக்கும்.
அங்கிருந்து +3 ஆர் -3. ஏன் +3 -3 என்றால் 2028 ஆலயத்தை கட்டி நிறைவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அது ஏன் 28 பண்ண வேண்டும் என்றால் அதற்கு அத்தி மரத்தோடு தொடர்புடைய ஒரு உவமை, அதற்குள் ஒரு கால அளவு இருக்கிறது. ஆகவே 2030 -3 2028 +3 33, அதை ரவுண்ட் அப் பண்ணினோமானால் இந்த இடைப்பட்ட காலம்தான் கிறிஸ்துவின் வருகை. ஏன் +3? 2000 முடிவடைவதற்கு இன்னும், புதிய ஏற்பாட்டு 2000 வருடம் முடிவடைவதற்கு இன்னும் 7 வருடங்கள் இருக்கிறது. அப்படின்னா +3 ஆலயம் கட்டப்படுதலோடு அதை கணக்கெடுத்தோமானால் -3. இப்படி -3 ஆர் +3 மைய புள்ளி 2030. இது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதை யார் முடிவு பண்றது? யாராவது 4 ஊழியர்கள் உட்கார்ந்து இதை, அல்லது தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து இதை முடிவு பண்ண முடியுமா? அத்தனையும் உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தில் முடிவு செய்தவை. விளங்கியிருக்கா? 3வது சப்ஜெக்ட் தலைப்பு எழுதிங்க. உலக ராஜ்யங்கள் தொடர்பான தேவ திட்டங்கள். உலக ராஜ்யங்கள் அப்படின்னா இந்த பூமியிலே என்னென்ன ராஜ்யங்கள் தோன்ற வேண்டும், அந்த ராஜ்யங்கள்லாம் எவ்வளவு காலம் செயல்படும், இப்படி பூமியில வெவ்வேறு ராஜ்யங்கள் உருவாக வேண்டும் என்பதும், எவ்வளவு காலம் செயல்பட வேண்டும் என்பதும், பிறகு எந்தெந்த காலகட்டத்தில் ராஜ்யங்கள்லாம் மாற்றம் நடைபெறும் என்பதும் எல்லாம் தேவன் அறிவித்து, அதன் இறுதியிலே எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதையும் தேவன் அறிவிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே செயல்பட வேண்டிய உலக ராஜ்யங்கள் இருக்கு பாருங்க, இந்த உலக ராஜ்யங்கள் வழியாக வருகையின் காலத்தை தேவன் அறிவித்திருக்கிறார். முன்னாடி நம்ம படித்தது தேவாலயம் குறித்த திட்டங்கள் வழியாக வருகையின் காலம். அடுத்து தேவன் நியமித்திருக்கிற கால வரிசை, ஆதாம் முதல் வருகை வரைக்கும் எவ்வளவு நியமித்திருக்கிறார் என்ற காலங்களை பற்றிய ஆய்வுகள் வழியாக வருகையின் காலத்தை விளங்கினோம். இப்போ எதன் வழியாக விளங்கி ஆகணும்? இந்த உலகத்தில் தோன்ற வேண்டிய இந்த வேர்ல்ட்லி கிங்டம்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ராஜ்யங்கள் வழியாக வருகையின் காலத்தை தேவன் பேசுகிறார். சரி, அது இருக்கட்டும். எதுக்காக இப்படிலாம் சொல்லி வைக்கிறார் வேதத்தில்? தேவன் ஏன் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு? இத்தனை விதங்கள்ல ஏன் இதெல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலமா? அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. தம்முடைய ரகசியத்தை அறிவித்து விட்டு தான் செய்வார். விளங்குதா? எப்படி அறிவிப்பார்? பங்கு பங்காக, வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றுவார். ஆகவே இவெல்லாம் தேவன் அறிவித்திருக்கிறபடினாலே ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறிய வேண்டும். அறியாமல் இருக்கிற போது தேவன் எச்சரிக்கிறார். ஏன் அறியாமல் இருக்கிறாய் என்று. காலங்களின் அடையாளங்களை உங்களால் நிதானிக்க கூடாதா? ஏன் நிதானியாமல் இருக்கிறீர்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்படின்னா இப்ப நாம் என்ன செய்தாகணும்? காலங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் பேதுருவிடம் எச்சரிக்கும் பொழுது, ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்கிறார். அப்படின்னா கன்க்ளூஷன், காலத்தை அறிந்தவன் தான் ஞானி. பிரசங்கி 8:5 படிச்சோம்ல, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்கிறார். அப்படின்னா காலத்தை அறிந்தவனுக்கு பேர் தான் ஞானி. ஞானி ஆகணுமா? விளங்குதா? உலக ஞானியா மாறுறது யார் வேணாலும் மாறிடலாம். உலக ஞானினா புரியுதுல, செக்யூலர், அதாவது கல்வியில, உலக கல்வியில அதுல ஞானியா மாறுகிறது என்பது யார் வேணாலும் மாறலாம். உதாரணத்துக்கு ரோட்ல ஒரு அனாதையா சுத்திட்டு இருக்க ஒரு குழந்தைய பிடிச்சு அதை கூட்டிட்டு வந்து அதுக்கு தேவையான எஜுகேஷன்லாம் செலவு செய்து படிக்க வச்சோமானால் அவன் என்னமா மாறிடுவான்? யாருமே இல்லாமல் அனாதையா சுத்திட்டு இருக்க ஒரு குழந்தைய கூட உலக கல்வி அறிவில் நம்ம செலவு செய்து அதை படிக்க வச்சா அவன் உலக ஞானியா மாறிடுவான். ஆனால் தெய்வீகத்தையும் தேவனையும் தெய்வீகத்தையும் அறிகிற அறிவாகிய மெய்யறிவு கொண்ட மெய் ஞானம் என்பது
எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. நேற்றைய தினத்தில் படிச்சோம் பாருங்க, தேவன் தம்மை அறிகிற அறிவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமோ அவர்களுக்குத்தான் வெளிப்படுத்துவார். யாருக்கு தான் வெளிப்படுத்த சித்தம் அவருக்கு? பாலகர்கள் யாரு? கள்ளம் கபடம் இல்லாத மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆன குழந்தை உள்ளம் உடையவர்கள். புரியுதானா? 100% ஷுவரியா? அந்த மனம் திரும்பி குழந்தையை போல் மாறினோமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான 100% குவாலிஃபை ஆயிடுவோம். வேதம் ஏதோ ஆணித்தரமா பேசுது. சரி, இனி நம்ம 3வது சப்ஜெக்டுக்கு போலாம். உலக ராஜ்யங்கள் தொடர்பான தெய்வ திட்டங்கள், தெய்வ சித்தங்கள். தானியேல் தீர்க்கதரிசிக்கு, அதாவது தானியேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே 3 வெவ்வேறு சொப்பனங்கள், தரிசனங்கள் வழியாக இந்த உலகத்தில் தோன்றப்போகிற எல்லா ராஜ்யங்களை குறித்தும் தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் சொல்றது கவனிங்க. 3 அதிகாரம், 3 வெவ்வேறு சொப்பனங்கள், தரிசனங்கள். இந்த சொப்பனங்கள், தரிசனங்கள் வழியாக இந்த பூமியில் என்னென்ன ராஜ்யம் தோன்றப் போகிறது என்பதை குறித்து தேவன் திட்டவட்டமாய் அறிவித்திருக்கிறார். அந்த ராஜ்யங்களை குறித்தெல்லாம் இனி நாம் இப்ப எடுத்து ஆய்வு செய்ய போறோம். ஆய்வு செய்தோமானால் கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை மிக தெளிவாக வேதம் அறிவிக்கிறது. இப்ப என்னென்ன ராஜ்யம் கவனிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சிலையை நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் சொப்பனமாக காண்பித்தார். வார்த்தை கவனிச்சே வாங்க. அந்த பெரிய சிலையை 5 பிரிவாக பிரித்து, அந்த 5 பிரிவும் இந்த பூமியில் தோன்ற போகிற 5 விதமான ராஜ்யங்கள் என்று அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு அதில் இறுதியாக எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த சிலை சொப்பனம் வழியாக தேவன் அறிவிக்கிறார். இது 2ஆம் அதிகாரம். அடுத்து 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகங்களை தேவன் தானியேலுக்கு சொப்பனத்தில் காண்பிக்கிறார், தரிசனமாக காண்பிக்கிறார். அந்த 4 மிருகங்களும் இந்த பூமியில் இருந்து தோன்ற போகிற வெவ்வேறு விதமான ராஜ்யங்கள் என்று அறிவிக்கிறார். அந்த ராஜ்யங்களிலே எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை பற்றி அறிவிக்கிறார். நான் சொல்றது நல்ல கவனமா கவனிங்க. அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் 2 ஆட்டுக்கடாக்கள் தானியேலுக்கு தரிசனமாய் காண்பிக்கப்படுகிறது. அந்த 2 ஆட்டுக்கடாக்களும் இந்த பூமியில் தோன்ற போகிற வெவ்வேறு ராஜ்யங்கள் என்று அறிவிக்கிறார். அறிவித்து அதில் எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வருவார் என்பதை பற்றி அறிவிக்கிறார். இவ 3 சொப்பனம். அந்த 3 சொப்பனங்களும் இந்த பூமியில் தோன்ற போகிற ராஜ்யங்கள் என்று அறிவிக்கிறார். என்னென்ன சொப்பனம் பாருங்க. 1 சிலை சொப்பனம், அடுத்து 4 மிருகங்கள் கொண்ட சொப்பனம், அடுத்து 2 ஆட்டுக்கடாக்கள் கொண்ட சொப்பனம். 3 வெவ்வேறு விதமானது, ஆனால் பொருள் ஒன்று. என்ன பொருள்? இந்த 3ம் உலகத்தில் தோன்ற போகிற ராஜ்யங்களை பற்றிய செய்தி. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 3 சொப்பனத்திற்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? 3 தனித்தனி சொப்பனம் தான், ஆனா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக 3ஐயும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் தானியேலுக்குள் மறைந்திருக்கு, தானியேல் புஸ்தகத்துக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ 1 by 1 படிப்போம். இந்த 3 சொப்பனங்களையும் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 3ம் நேரடியாக கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை பேசுது. இதை இப்போ நம்ம 1 by 1 செக் பண்ணணும். முதலாவது 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் கையில் எடுத்துக்கொண்டு அதை 2 பிரிவாக படிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகத்தில் இந்த சிலை சொப்பனம் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களை 2 பகுதியாக பிரிக்கணும். முதல்ல நேபுகாத்நேச்சாருக்கு இந்த சிலை சொப்பனம் கொடுக்கப்பட்ட விதம், அது ஒரு பகுதி. பிறகு அந்த சொப்பனத்திற்கு தானியேல் மூலமாக தேவன் கொடுக்கின்ற விளக்கம், அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் என்று தானியேல் மூலமாக விளக்கிறார்.
ஸோ 2 பிரிவாக அதை படிக்கணும். முதல்ல 2ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை முதல் பகுதி. பிறகு 2வது பகுதி 38 முதல் 45 வரை 2வது பகுதி. முதல்ல எழுதிக்கிங்க, பிறகு வாசிப்போம். முதல் பகுதி 31ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. 2வது பகுதி 38ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. வேகமாக படிச்சிருவோமா? நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் மண்ணுமா இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். இப்போ நீங்க இந்த மதியான வேலை இந்த சப்ஜெக்ட்ஸ் ராஜ்யங்களை பற்றி படிக்கிறதுனால கொஞ்சம் உலக அரசாங்கங்களை பற்றியெல்லாம் வரலாற்றை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டியது இருக்கு. உலக ராஜ்யங்கள் வரலாறு, அதனால் இந்த உலக வரலாறை பற்றி கொஞ்சம் விளங்க வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக கூர்ந்து கவனிச்சாதான் புரியும். இல்லைன்னா மதியான வேலை வேறையா, பிறகு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வருவது நியாயம் தானே. அதனால் அதை தடுக்க முடியாது, நியாயமானதானே. இப்போ நம்ம இந்த விதியை மீறி நம்ம கவனிச்சாகணும். நான் சொல்கிறது புரியுதா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரும் என்கிற நியாயமான விதியை நாம் மீறி விதிமீறல் செய்து இப்போ கவனிக்கணும் நம்ம. நான் சொல்கிறது புரியுதா? இல்லைன்னா ஒன்றும் போகாது, ஒன்றும் புரியாது. பாதி புரிஞ்ச மாதிரி இருக்கும், பாதி புரியாத மாதிரி இருக்கும். ஸோ கவனம் தேவை. ஏன்னா உலக வரலாற்றை பற்றியெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்போ ஆய்வு செய்தாகணும். ஸோ கவனமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ கவனிங்க. நாம் வாசித்த 31 முதல் 36 வசனங்கள் வரை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜாவுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம். நல்ல வார்த்தை கவனிங்க. இந்த சொப்பனத்தை ராஜா கண்டபோது இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அவனுக்கு விளங்கலை. அர்த்தம் விளங்கலைன்னா கூட பரவாயில்ல, தான் கண்ட சொப்பனத்தையே மறந்து போயிட்டான் அவன். தான் கண்ட சொப்பனத்தையே மறந்து போய், ஆனால் பயம், கண்ட சொப்பனத்தை பார்த்ததை வச்சு பயம் மட்டும் இருக்குது. பயந்து போய் உடனே பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கள், கல்தேயர்கள், அந்த பாபிலோனுடைய ஞானிகள் இவர்களெல்லாம் வரவழைத்து அவர்களிடத்தில் இந்த ராஜா ஒரு கேள்வி எழுப்புகிறான். நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனம் என்ன என்பதை எனக்கு சொல்லுங்க, பிறகு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் எனக்கு சொல்லுங்க என்று இந்த ஜோசியர்களையும் கல்தேயரையும் ஞானிகளையும் வரவழைத்து ராஜா கேட்குறான். இது 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ நான் சொன்ன சம்பவம் நீங்கள் பொறுமையாக படிச்சீங்க, எல்லாத்தையும் படிக்க நேரம் போதாது நமக்கு. உடனே அந்த ஞானிகள், இந்த ஜோசியர்கள் எல்லாம், ராஜாவே நீர் என்ன சொப்பனம் கண்டீர் அதை சொல்லுங்க, நாங்கள் அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறோம் என்கிறான். உடனே ராஜா சொல்றான், நான் என்ன சொப்பனம் கண்டேன் என்பதையும் நீங்க சொல்லணும், அதற்கு அர்த்தம் என்ன என்பதையும் நீங்க சொல்லணும் என்கிறான். இது தமாஷா இருக்கா? இது அவன் கண்ட சொப்பனத்தை இன்னொருவன் எப்படி சொல்ல முடியும்? இன்ன விதமான சொப்பனம் கண்டே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதை ஒருவேளை சொல்வதற்கு நியாயம் இருக்கு. நான் கண்ட சொப்பனத்தையும் நீ சொல்ல வேண்டும், அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்கிற போது இவர்களால் சொல்ல முடியல. உடனே அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு காரியத்தை எந்த ராஜாவும் கேட்டதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போதுதான் அவன் சொல்றான், நீங்க காலம் கடத்த பார்க்கிறீங்க,
ஆகவே நீங்க இதை சொல்லலைன்னா உங்கள் எல்லாரையும் கொல்லுவேன், கொலை செய்வேன் என்கிறான். அப்போதுதான் தேவ ஆவியை உடைய தேவ மனிதனாகிய தானியேல் வரவழைக்கப்பட்டு, அந்த தானியேல் ராஜா இடத்துல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவன் தேவனிடத்தில் விசாரித்து, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி விசாரித்து, இந்த ராஜா என்ன சொப்பனம் கண்டான் என்பதை அறிவிக்கிறது யாரு? தானியேல் தான் அறிவிக்கிறான், ராஜா சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா பயத்தில் இவனுக்கு சொப்பனமே மறந்து போச்சு. அதனால என்ன சொப்பனம் என்பதை அவனால் சொல்ல முடியல. அப்போ அவன் கண்ட சொப்பனத்தை ஒரு தேவ மனுஷனை கொண்டு தேவன் அறிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியகரமானது. இப்போ புரியும். தேவனால் வழிநடத்தப்படுகிற தேவ ஆவியை உடைய மனிதனால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும்? பேச முடியும். இப்போ நீங்க வாசிச்ச வசனம், தானியேல் ராஜாவை பார்த்து சொல்றான், நீ கண்ட சொப்பனம் இதுதான். புரியுதா பாருங்க? சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். 36ஆம் வசனம். நான் அர்த்தத்தையும் சொல்றேன் என்கிறான். சரி, என்ன சொப்பனம் கண்டான் என்றால், ஒரு பெரிய சிலையை கண்டான். அது பயங்கரமான ரூபமுடையதாக இருந்தது. 31ஆம் வசனத்தின்படி அந்த சிலையை 5 பிரிவாக சொப்பனத்தில் இவன் கண்டான். என்ன 5 பிரிவு? முதல் பிரிவு தலை, அது பசும்பொன். அந்த நீங்க என்ன பண்ணணும், ஒரு சிலையை ஒரு நீங்க உங்க ஒரு இமேஜினேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிலை நிற்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த சிலையுடைய தலை பசும்பொன் பாருங்க, பசும்பொன். பிறகு அந்த 2வது பகுதி சிலையினுடைய மார்பும் புயங்களும், இந்த ஷோல்டர் ஏரியா, இது வெள்ளியாக. 3வது பகுதி வயிறும் தொடையும் அடங்கிய பகுதி, அது வெண்கலமாக, வெண்கல பகுதி. 4வது கால்கள், இந்த கால் பகுதி இரும்பாகவும், பாதம் அதன் விரல்கள், இந்த பாதமும் விரல்களும் இது இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாக 5 பிரிவாக அந்த சொப்பனம் காண்பிக்கப்படுகிறது. தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். காண்பித்து இந்த சிலை, இது சொப்பனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை மோதி, அது அந்த சிலையை நொறுக்கி பதரை போல் ஆக்குவதாகவும், காற்று அவைகளெல்லாம் மடித்து கொண்டு போனதாகவும் அந்த சொப்பனம் முடிவடைகிறது. வார்த்தை கவனிங்க. ஒரு கல் பெயர்ந்து வந்து சிலையை நொறுக்கி பதராக்கி, அந்த பதரெல்லாம் காற்றில் பறந்து போகிறதாக சொப்பனம் கண்டு அந்த சொப்பனம் அதோடு நிறைவு பெறுகிறது. இதுதான் சொப்பனம், இதுதான் என்று தானியேல் அறிவிக்கிறான். இப்போ சாதாரணமாக பார்த்தா இது ஒரு சிலையை பார்த்தான், சிலையை 5 பிரிவாக பார்த்தான், அவ்வளோதான் நமக்கு புரியும். இதற்கு என்ன அர்த்தம் என்பதையும் தேவன் தானியேலை கொண்டே அறிவிக்கிறார். அதுதான் 38ஆம் வசனம் முதல் 45 வரை இருக்கிறது. அர்த்தத்தையும் முதல்ல படிச்சிருவோம், பிறகு அதை கவனிப்போம். சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலையை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும். வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றும் எப்படி நொறுக்கி சின்னபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்தாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த இரும்பையும்
வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதைமாக தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். கொஞ்சம் 45ஆம் வசனத்தை நீங்க கவனமா கவனிங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்? ஒரு சொப்பனத்தை காண்பித்து 5 பிரிவாய் பிரித்து அந்த 5 பிரிவும் 5 விதமான ராஜ்யங்களாக அறிவித்து அந்த 5 விதமான ராஜ்யங்கள் இனிமேல் இந்த உலகத்தில் செயல்பட போகிறதான ராஜ்யங்களாக அறிவிக்கிறார். இப்போ அந்த 45ஆம் வசனத்தை கவனமாக சிந்திச்சு பாருங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதனுடைய அர்த்தம் சத்தியம். இதனுடைய அர்த்தம் சத்தியம் என்று சொல்றது யார்? தேவன். தானியேல் மூலமாக நேபுகாத்நேச்சாருக்கு அறிவிக்கிறார். இந்த சொப்பனம் நிச்சயமானது, அதனுடைய அர்த்தமும் சத்தியம். சத்தியம் என்றால் மாறாதது, மாறவே மாறாது. அப்படியானால் இந்த சிலை வழியாக தேவன் ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். இந்த பூமியில் என்னென்ன ராஜ்யம் தோன்றப் போகிறது என்று. பிறகு அந்த எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற செய்தியையும் ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக, அதாவது மறைபொருளாக அறிவிக்கிறார். இப்போ கவனிங்க, 5 பிரிவு நினைவு வந்துடணும். தலை பொன். இந்த தலை பொன் என்பது நேபுகாத்நேச்சாராகிய நீர்தான் என்று அறிவிக்கிறான். இருக்காங்க. 38ஆம் வசனம் பாருங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இந்த 5 பிரிவு நீங்கள் கரெக்டாக நினைவில் வச்சுக்கணும். ஏன் பொன்னான அந்த தலை நீர்தான் என்று சொல்கிறேன் என்றால், இந்த பூமியில தோன்றின உலக ராஜ்யங்களிலே மிகப்பெரிய கிங்டம் இது பாபிலோன் கிங்டம். அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட உலகத்தினுடைய நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 60% நாடுகளை உள்ளடக்கியது அவனுடைய கிங்டம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிங்டமாக இருந்தது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரனுடையது. ஆகவே இதை பொன் என்று சொல்கிறார். பொண்ணுன்னா இப்போ நம்ம பொற்கால ஆட்சிலாம் சொல்லுவோம் பாருங்க. நம்ம அரசியல்லாம் சொல்லுவாங்களே, எங்கள் ஆட்சி பொற்கால ஆட்சியெல்லாம் பேசுவாங்கல்ல. அந்த அர்த்தத்தில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்திருந்தபடியினாலே தலையாகிய பொன் நீர்தான் என்கிறார். பிறகு அந்த சிலையினுடைய 2வது பகுதி 39ஆம் வசனம் பாருங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம். சிலையில் என்ன 2வது பகுதி என்னவா இருக்கு? வெள்ளி. அதாவது மார்பும் பொய்யமும் அடங்கிய இந்த சோல்டர் பகுதி வெள்ளி. வெள்ளி என்றாலே உங்களுக்கு நேச்சுரலாக புரியும், தங்கத்தை விட கொஞ்சம் தர குறைவானது வெள்ளி. இதுதான் உமக்கு பிறகு கீழ்த்தரமான 2ஆம் ராஜ்யம், வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்கிறார். இதை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் வரலாற்றை போய் செக் பண்ணீங்கன்னா, இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு, யார் வேணாமலும் எடுத்துக்கு செக் பண்ணலாம். பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு இந்த பூமியிலே தோன்றிய அடுத்த மிகப்பெரிய ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் முடிவடைந்து அதன் பிறகு பூமியை ஆளத்தக்கதாக பெரிய லெவலில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய லெவலில் உருவானது கிரேக்கல்ல, மேதிய பெர்ஷிய ராஜ்யம். மேதிய பெர்ஷியா, பெர்ஷியான்றது இப்போ இருக்கக்கூடிய ஈரான், மெடோ பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. பாபிலோன் கிங்டம் வீழ்ந்த பிறகு அடுத்து எழும்பின 2வது ராஜ்யம் இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம். உலக வரலாற்றை நீங்களே போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். கீழ்த்தரமானதுன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பாபிலோன் ராஜாவுக்கு இருந்ததை விட இவர்களுடைய ஆளுகை என்பது தரக்குறைவானதாக இருந்தது. அடுத்து 3வது, பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 3ஆம் ராஜ்யம் எழும்பும் என்கிறார். இது அந்த சிலையில வயிறும் தொடங்கியும் அடங்கிய 3வது பகுதி வெண்கலமாக காண்பிக்கிறார். நேச்சுரலி வெள்ளியை விட
வெண்கலம் அடுத்து கொஞ்சம் தரம் குறைவானது. இப்போ மூன்றாவது இது ஒரு ராஜ்யம் எழும்பும் சொல்றாரு பாருங்க. சரி, என்ன ராஜ்யம் பூமியில எழும்பினது செக் பண்ணீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பினது. இது எல்லாமே வரலாற்று சம்பவம். இதையும் யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா நடந்து முடிஞ்ச சம்பவம். ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு கூட விடுங்க, வேதத்திலையும் ஆதாரம் இருக்கு. பின்னாடி படிப்போம். நம்ம 8ஆம் அதிகாரம் படிக்கும்போது இதுக்கான ப்ரூஃப் அங்கே இருக்கு, படிப்போம். ஹிஸ்டாரிக்கலாகவும் ரெக்கார்டு இருக்கு, வேதத்திலும் அதற்கு ரெக்கார்டு இருக்கு. இதை மைண்டில் கவனமாக கவனிச்சுட்டே வாங்க. முதல் தலையாகிய பொன் நேபுகாத்நேச்சார், தட்ஸ் மீன் பாபிலோன். ரெண்டாவது பகுதி இந்த பொயமும் மார்பும் பொயமும் அடங்கிய பகுதி வெள்ளி, அது மெடோ பெர்ஷியா, மேதிய பெர்ஷியா. மூன்றாவது வயிறும் தொடங்கிய அடங்கிய பகுதி வெண்கலம், இது கிரேக்க சாம்ராஜ்யம். அடுத்து நான்காவது சிலையினுடைய அந்த கால் பகுதி. கால்கள் இரும்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 40ஆம் வசனம் பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். அப்ப 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மெடோ பெர்ஷியா, முதல்ல பாபிலோன், அடுத்தது மெடோ பெர்ஷியா, அடுத்தது கிரேக்கம். கிரேக்கம் முடிந்த பிறகு இந்த பூமியிலே தோன்றிய ராஜ்யம் என்ன செக் பண்ணி பார்த்தோம்னால் ரோம சாம்ராஜ்யம் எழும்பி இருக்கிறது. இதுவும் வரலாற்று சம்பவம். ரோம சாம்ராஜ்யம் எழும்பி உலகை எல்லாம் ஆள துவங்கியது. பிறகு 42ஆம் வசனத்தில் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அதுக்கு முன்னாடி 41ஆம் வசனம், பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். வார்த்தை கவனிங்க. இந்த 5வது பகுதி பாதங்கள் கால் விரல்கள் இருக்கு, அது இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக சொல்லப்படுகிறது. இரும்பு எப்படி கடினமாக இருக்குமோ, உரம்னா கடினத்தன்மை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அர்த்தம். அதுபோல அதில் ஒரு பாதி உரமும் ஒரு பாதி நெரிசலும் என்கிறார். நெரிசல்னா உதிரக்கூடியது. அப்போ இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பகுதியானது உரம் நெரிசலும் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? 5வது ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம், 5வது ராஜ்யம் உரமும் நெரிசலும் உடையதாகவும் இருக்கும். இவங்க 2 பிரிவாக இருப்பார்கள். அந்த 2 பிரிவும் ஒருவர் சம்பந்தம் கலப்பாங்க, ஆனால் ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள் என்கிறார். அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இந்த பூமியிலே எழும்பின 5வது சாம்ராஜ்யம் என்ன என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தில் எஸ்கெட்டாலஜி டீச்சிங்ஸ் பேசக்கூடியதான, அதாவது வருங்கால இயல் பேசக்கூடியதான எல்லா டீச்சர்ஸுமே இந்த 4வது ரோம சாம்ராஜ்யத்தோடு நிறுத்திட்டாங்க. 5வதாக இரும்பு களிமண்ணும் கலந்த கலவையாக பாதமும் விரல்களும் இருக்க, இந்த 5வது பிரிவை இதுவரை சரியாக விளங்கவும் இல்லை, போதிக்கவும் இல்லை. 4 பிரிவோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் அங்கே 5வது பிரிவை வேதம் பேசுகிறது. முதல் 4 என்னென்ன ஞாபகத்துக்கு வருதா? முதல் பொன் பாபிலோன், வெள்ளி மேதிய பெர்ஷியா, வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம், பிறகு இரும்பு ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிறகு, ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு இந்த பூமியிலே தோன்றிய அடுத்த சாம்ராஜ்யம் டெமோக்ரசி அண்ட் மோனார்கி. அப்படின்னா மக்களாட்சி,
மன்னராட்சி கலந்த கலவையாக இந்த பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் இருக்கும். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி அஃபீஷியலாக வீழ்ந்த பிறகு ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் 2 பிரிவாக செயல்படும். ஒன்று டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறத மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. மற்றொன்று மோனார்கி என்று அழைக்கப்படுகிற மன்னர் ஆட்சி என்று சொல்லுவாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரிவாக பிரிந்திருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாம் டெமோக்ரஸியாக இருக்கும், அதாவது மக்களாட்சியாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த அரப் கண்ட்ரிஸு, மிடில் ஈஸ்ட்டு இங்கெல்லாம் செக் பண்ணிங்கன்னா எல்லாம் மன்னர் ஆட்சியாக இருக்கும். நான் சொல்லுது புரியுதா? அதாவது அரபு தேசம்னு சொல்கிறாங்களே, இந்த அரப் கண்ட்ரிஸு, அப்புறம் மற்ற மிடில் ஈஸ்ட், இஸ்லாம் கண்ட்ரிஸு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி கொண்ட நாடுகளாக இருக்கும். அப்புறம் மெல்ல அப்படியே ஏசியா இந்த பக்கம் வந்தீங்கன்னா சில நாடுகள் மன்னராட்சியாகவும் சில நாடுகள் மக்களாட்சியோடையதாக இருக்கும். உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்காது என்ன, நேபாளில் மன்னராட்சியுடையது தான். பக்கத்தில் இந்தியாவில் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் நடக்கிறது என்னவோ சரி, அது விடுங்க. இப்படி உலகம் முழுக்க இப்படி தான் இருக்கும், இந்த 2 பிரிவாக இருக்கும். அதே நீங்கள் யூகே, பிரிட்டிஷ் எடுத்தீங்கன்னா அங்கே மன்னரும் இருப்பான், பிரைம் மினிஸ்டரும் இருப்பான், இப்பவும் இருக்கான், 2மே இருக்கும் அங்கே. இப்படி உலகம் முழுக்க இந்த 2 பிரிவு இருக்கும், மன்னராட்சியும் மக்களாட்சியும் கொண்டதாக. அதை என்ன சொல்றாரு பாருங்க, சிலையை காண்பித்து முதல் 4 பிரிவும் முடிஞ்சிருச்சா இருக்கா பாருங்க. முதல் 4 பிரிவு பாபிலோன் முடிஞ்சிருச்சு, மேதிய பெர்ஷியா, மெடோ பெர்ஷியா முடிஞ்சிருச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. இப்போ செயல்பட்டு இருக்கிறது எதுதான்? மன்னராட்சி, மக்களாட்சி தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, இவங்க 2 பிரிவாக இருந்தாலும் ஒருவர் ஒரு சம்பந்தம் கலப்பார்கள் என்கிறார். என்ன சம்பந்தம் கலக்கிறாங்க செக் பண்ணீங்கன்னா, பிஸ்னஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் வழியாக, எக்கனாமி என்கிறதன் வழியாக எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் கலப்பான். பார்த்துருக்கீங்களா? நியூஸ்லாம் கூட படிப்பீங்களே, இந்த நாடு வந்து அந்த நாடோடு வந்து பொருளாதார ஒப்பந்த உடன்படிக்கை செய்தாங்க, இவன் ஏற்றுமதி செய்ய போகிறான், அவன் இறக்குமதி செய்ய போகிறான். படிச்சிருக்கீங்களா? நியூஸில் சொல்லுவாங்களே. இப்படி மன்னராட்சி கொண்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி கொண்ட நாடுகளாக இருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணிட்டு தான் இருக்கான், இன்னமும் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இவன் அங்கேருந்து சிலதை ஏற்றுமதி பண்ணுவான், அவன் அங்கேருந்து சிலதை ஏற்றுமதி பண்ணுவான். இப்படி மில்லியன் பில்லியன் டாலர்ஸ்க்கு ட்ரேட் நடக்கும், அதாவது பிஸ்னஸ் நடக்கும். பொருளாதாரம் என்று வருகிற போது இவங்க எல்லாருமே ஒருவரோடு சம்பந்தம் கலப்பாங்க. ஆனால் அதே வேளையில் இவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் சொல்றாரு. என்ன ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, பொருளாதாரம் வந்தால் சம்பந்தம் வச்சிருப்பாங்க, தங்களுடைய இறையாண்மை அப்படின்னு வந்தா, அதாவது தங்களுக்கான ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது, மதம் சார்ந்தது என்று வந்தால் ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டாங்க. மதம் சார்ந்ததுன்னா என்ன? ஒருவன் சொல்லுவான் நாங்கள் இந்து மதம், இவன் சொல்லுவான் இல்லை நாங்கள் இஸ்லாம் மதம், இன்னொருத்தன் சொல்லுவான் நாங்கள் கிறிஸ்டியன், இன்னொருத்தன் சொல்லுவான் நாங்கள் வந்து இஸ்ரலைட்ஸ், ஜூடாயிசம், இப்படி நான் வந்து புத்திசம், ஆளுக்கு ஒன்று சொல்லுவான். இப்படி தங்களுடைய மதம் அல்லது இறையாண்மைன்னு வந்தால் இவங்க ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டாங்க. மதங்கள் பெயரில், கடவுள் கொள்கைங்கிற பெயரில் இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 500 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த தானியேலுக்கு, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனமாக காண்பித்து தானியேல் மூலமாக விளக்குறார். அப்படின்னா இந்த செய்தியை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த செய்தியை 2500 வருஷத்துக்கு முன்பே தேவன் தானியேல் மூலமாக அறிவிக்கிறார். தானியேல் மூலமாக அறிவிச்சது நடந்திருக்கான்னு பாருங்க. தெய்வம் என்ன சொன்னாரோ அது நடந்திருக்கா? ரெண்டு பிரிவா இருக்கு. ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கே புரியும். இயேசு வாழ்ந்தபோது ரோமர் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. ரோமர்கள் தான் வந்து தேவாலயத்தை இடிச்சாங்க, எல்லாம் இடித்து நடந்தது.
அந்த ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த டெமோக்ரஸி மோனார்கி தான். இப்படி சம்பந்தம் கலப்பாங்க, ஒட்டி கொள்ள மாட்டாங்க சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ரியாலிட்டியில் எடுத்து பாருங்க, எல்லாமே அப்படியே நடக்கும். சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு போகும்போது அடுத்து அங்கே சொல்ற விஷயம் இன்னும் முக்கியமானது. இந்த சிலையில் 5வது பிரிவு இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பாதம் காண்பித்த பிறகு கடைசி என்ன சொல்றாரு? அங்க கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையின் பாதத்தின் மேல் மோதி சிலையை நொறுக்கி அது ஒரு பதரை போல், காற்று பறக்கடிக்கும் பதரை போல் மாற்றினதாக சொல்றார். வார்த்தை நல்லா கவனிங்க. அந்த காற்று பறக்கடிக்கிற பதரை போல் எல்லாம் பறந்து போன பிறகு இந்த சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாய் மாறி பூமி எல்லாம் நிரப்பினதாக சொல்றார். சர்வ ஞானியாகிய சிருஷ்டிகர்த்தர் எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது புரியுதா? எந்த அளவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 46:10 கொஞ்சம் வாசிங்க. எந்த அளவுக்கு அவருக்கு தெரியுங்கிறது புரியும். ஏசாயா 46:10 படிங்க. அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். எல்லாருமே படிக்கணும் அந்த வசனத்தை. அந்தத்தில் உள்ளதை, அந்தம்னா என்ன, ஆதினா என்ன? அந்தம் என்றால் முடிவில் நடக்க வேண்டியது, முடிவு காலம். முடிவு காலத்தில் இருப்பதை எங்கிருந்து அறிவிப்பாராம்? ஆதி முதல். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன். அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு? அவருக்கு என்னெல்லாம் தெரியும்? புரியுதா புரியலையா? இந்த வானம் பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த வானம் பூமியினுடைய முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும். அப்ப யார் இதை திட்டமிடுகிறது? சர்வலோகத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தருக்கு தாம் செய்ய போகிற சகலத்தையும் தம்முடைய அனந்த ஞானத்தில் ஆலோசித்து முடிவு செய்து அதை தேவ திட்டங்களாக வரையறை செய்து அதன் திட்டங்களுக்கு காலங்களையும் நியமித்து அந்த நியமிக்கப்பட்ட கால வரிசைப்படியே செய்து வருகிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ ஞானியாகிய கர்த்தர், அவர் எல்லாம் அறிவாரா, அறிய மாட்டாரா? எல்லாம் அறிந்த ஞானி சொல்லுகிறதை வேற எவனாவது உள்ள புகுந்து அதை மாற்ற முடியுமா? இப்படி செய்யாதீங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க, மாற்ற முடியுமா? நீங்க ஆண்டவரே இப்படி திட்டமிட்டீங்க, இது சரியில்லை, இப்படி மாத்தி செய்யுங்க, அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா? அப்ப சர்வ ஞானியாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன அறிவிக்கிறாரோ அதுதான் இறுதி தீர்ப்பு. விளங்குதா பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில் என்னென்ன ராஜ்யம் தோன்ற போகுது என்பதை அறிவித்தார். அறிவித்தபடியே முதல்ல பாபிலோன், அடுத்தது மேதிய பெர்சியா, அடுத்தது கிரேக்கம், அடுத்தது ரோம சாம்ராஜ்யம், அடுத்தது களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவை ஆகிய டெமோக்ரஸி மோனார்கி. என்ன சொன்னாரோ அப்படியே நடந்திருக்கு பாருங்க. சம்பந்த கலப்பா ஒட்டி கொள்ள மாட்டான். நடக்குதா பாருங்க, எல்லாம் நடக்குது. இப்ப ஃபைனலா அடுத்து என்ன நடக்கணும்? ஃபைனலா ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இந்த சிலையாகிய உலக ராஜ்யத்தை நொறுக்க போகிறது. உலக ராஜ்யங்கள் இருக்குல்ல, உலக அரசாங்கங்கள் நொறுக்க போகிறது. அது எந்த கல்? பைபிள்ல கல்லை பத்தி படிச்சிருக்கீங்களா? சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6 வசனங்கள் படிங்க. எந்த கல்னு பார்த்துருவோம். ஒரு கல் வந்து இந்த உலக ராஜ்யத்தில் நொறுக்க போகிறதாமே, அது எந்த கல்னு பார்ப்போம். சீக்கிரம் படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டவர் அறிகிறீர்கள். Praise the Lord. ஜீவன் உள்ள கல். வார்த்தை புரியுதா?
இது என்ன கல்? ஜீவனுள்ள கல். அங்கே சொல்லியிருக்கேன், மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேற பெற்றது, ஜீவன் உள்ளதுமான கல். எந்த கல்? சபைக்கு மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, தலையாகிய கிறிஸ்து. அவர்தான் ஜீவன் உள்ள கல், மூளைக்கல். இந்த கல்லை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன அறிவிக்கிறான் என்றால், ஏசாயா 28:16 கொஞ்சம் படிங்க. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டில் நேரடியாக சபையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அஸ்திவாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதும் மூளைக்கல்லா இருக்கும்ங்கிறார். வார்த்தை பாருங்க, பரீட்சிக்கப்பட்ட கல். பரீட்சிக்கப்பட்டதுன்னா கல்வாரி சிலுவை மரண பரியந்தம் பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், திட அஸ்திவாரம் உள்ள கல், ஜீவன் உள்ள கல்லாகிய கிறிஸ்து. இப்ப சிலை சொப்பனத்துக்கு வந்துருங்க. 5 பிரிவாக 5 ராஜ்யத்தை அறிவிக்கிறார். அதுல இப்ப எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் நாம? இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை ஆகிய 5ஆம் ராஜ்யம். அந்த 5ஆம் ராஜ்யம் இன்றைக்கு தான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இது பல 100 வருடங்களா செயல்பட்டு இருக்கு இந்த டெமோக்ரஸி மானார்கி. கவனிங்க, இந்த பல 100 வருடங்களா இருக்கக்கூடிய மன்னராட்சி மக்களாட்சியினுடைய முடிவு 2030. உங்களுக்கு இது புரியறதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். மன்னராட்சி மக்களாட்சி 2 பிரிவா பல 100 ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கு. இன்றைக்கு இல்லை, பல 100 ஆண்டுகள். அதனுடைய முடிவு 2030. யுனைடெட் நேஷன்ஸ் யூஎனுடைய அஜெண்டாவை எடுத்து பாருங்க. 2030 ஒன் வேர்ல்டு கவர்மெண்டல் ப்ரோக்ராமை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒன் வேர்ல்டு கவர்மெண்டல் ப்ரோக்ராம். யூஎன் புரியுதா? அந்த ஐநா சொல்லுவாங்களே, ஐநா சபை, நியூஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களே, யுனைடெட் நேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஐநா. அது யாருங்க அந்த ஐநான்னா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்த கூட்டமைப்பு, எல்லா நாடுகளும் உள்ளடக்கிய கூட்டமைப்பு. இந்த ஐநாவுடைய அஜெண்டா 2030 குளோபல் கவர்மெண்டல் சிஸ்டம், ஒன் வேர்ல்டு குளோபல் கவர்மெண்டல் சிஸ்டத்தை 2030 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்படின்னா இப்ப இருக்க இந்த மன்னராட்சி மக்களாட்சி எல்லாம் மாற்றப்பட்டு ஒரே உலக அரசாங்கமாக மாற இருக்கிறது. வார்த்தை கவனிங்க. இப்ப சிலையில் என்ன காண்பிச்சிருக்கிறாரு தேவன்? ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வரும், மோதும், ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்கள் அடங்கிய இந்த சிலையை நொறுக்கும், நொறுக்கி பதரை போல் மாற்றி எல்லாம் காற்றில் பறக்கடிக்கப்பட்டு இந்த மோதின கல், சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாய் மாறி ஒட்டுமொத்த பூமியையும் நிரப்பும் என்கிறார். என்ன புரிஞ்சுது? இவங்க குளோபல் கவர்மெண்ட்லாம் செட் பண்ணுவாங்க. வார்த்தை கவனிங்க. 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கும். அதுக்கு முன்பு மணவாட்டியை கூட்டிட்டு போயிடுவாரு. 7 வருஷம் உபத்திரவ அந்தி கிறிஸ்துவின் காலம் முடிவடைகிற போது கிறிஸ்து தம்முடைய பகிரங்க வருகையில் பரம சேனையோடு இறங்கி யுத்தம் செய்து ஒட்டுமொத்த பூமியின் அரசாங்கங்களையும் க்ளோஸ் பண்ணுவார். அத்தனையும் பைபிள்ல தான் இருக்கு. நீங்க கதை புஸ்தகத்துக்கோ அந்த கன்கார்டன்ஸ் டிக்ஷனரி எங்கும் ஓட தேவையில்லை, எந்த கமெண்டரிக்கும் ஓட தேவையில்லை. சகலமும் வேதத்தில் அறிவித்திருக்கிறார். கம்ப்ளீட்டா இந்த உலக அரசாங்கம் மொத்தம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்படும். வலுச்சற்பத்தை தூக்கி பாதாளத்தில் தள்ளுவார். இந்த ஒட்டுமொத்த பூமியும் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். வெளிப்படுத்தும் விஷயத்தில் தெளிவா இருக்கு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவான், ஊதுகிற போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறும். அப்படி கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறுகிற போது அந்த ராஜ்யம் 1000 வருடம் இந்த பூமியில் செயல்படும். அந்த ராஜ்யம் வேறே ஜனங்களுக்கு விடப்படுவது இல்லை என்கிறார். அப்ப யாருக்கு தான் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும் என்றால், தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய நீதிமான்கள் அடங்கிய கூட்டத்தார் அதிலே ஆளுகை செய்யும் பொறுப்புக்கு வர இருக்கிறார்கள்.
இவ்வளோ செய்தியை ஒரு சொப்பனத்தில் சிம்பிளாக நம்ம இந்த 1 மினிட் ஷார்ட்ஸ் பார்க்குறோமே அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். புரியுதா புரியலையா? இந்த ரீல்ஸ் எல்லாம் 1 மினிட் போடுவாங்கல்ல ஷார்ட்ஸு, புரியும் யாரும் பார்க்கறது இல்லை போல இருக்கு. 2500 வருட உலக ராஜ்யங்களையும் அதன் பிறகு கிறிஸ்து நடத்த போகிற 1000 வருட அரசாட்சி, அப்படின்னா 3500 ஆண்டுகளுக்கான வரலாற்றை உலக சரித்திரத்தை ஷார்ட்ஸில் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு சிலை சொப்பனத்தை காண்பிச்சு. சர்வ சிருஷ்டிகராகிய தெய்வம் செயல்படுகிற விதம் புரியுதா உங்களுக்கு? இதை ஷார்ட்ஸில் பார்த்த உடனே அவன் மறந்து போயிட்டான். பயம் மட்டும் வந்துருச்சு, என்ன பார்த்தனே தெரியல நேபுகாத்நேச்சார். அப்புறம் ஞானிகளையும் ஜோசியரெல்லாம் கூப்பிட்டு அவனுக்கும் புரியல. எப்படி புரியும்? ஒருத்தன் கண்ட சொப்பனத்தை இன்னொருத்தன் சொல்றது எப்படி? ஆக்சுவலாக நாமளே ஒரு சொப்பனத்தை கண்டோம்னால் காலையில் எழுந்து ஐயோ ஏதோ பார்த்தேன், எனக்கு மறந்துருச்சு, ஏதோ தோன்றுச்சு மறந்துருச்சுன்னு சொல்கிறோம். அப்போ நாம் பார்த்த சொப்பனமே நமக்கு நினைவுக்கு வராத போது இன்னொருத்தன் கண்ட சொப்பனத்தை எப்படி வேறொருவன் அறிவிப்பது? ஆகவே தான் தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதனாகிய தானியேலை கொண்டு தெய்வம் தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்தி அறிவித்தார். புரிஞ்சுதா? இதில் என்ன அறிவிச்சிருக்கிறார் பாருங்க. 2500 ஆண்டுகளாய் இந்த பூமியில நடைபெற போகிற ஒட்டுமொத்த உலக அரசாங்கங்கள், அதுல எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் பாருங்க. அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் எப்போ நடக்க போகுது பாருங்க. எந்த ராஜ்யத்தில்? இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாகிய டெமோக்ரஸி அண்ட் மோனார்கி. இந்த டெமோக்ரஸி மோனார்கி இப்போதான் இருக்கா? பல 100 வருஷங்களா இருக்கு. ஆனால் அதனுடைய முடிவில் நீங்களும் நானும் இருக்கிறோம். 2030 தான் எண்டு. 2030 தான் மையப்புள்ளி. அங்கிருந்து எய்தர் -3 ஆர் +3 கிறிஸ்துவின் வருகையின் காலம். இதெல்லாம் யார் திட்டமிடுறது? நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம யாராவது திட்டமிட முடியுமா? சரி, தேவனுக்கு ஆலோசனையாவது கொடுக்க முடியுமா? வேண்டாண்டவரை இப்படிலாம் செய்யாதீங்க, கொடுக்க முடியுமா பாருங்க. அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறவர், இன்னும் செய்யப்படாதவைகள், செய்யவே ஆரம்பிக்கல, செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறவர், என் ஆலோசனை நிலை நிற்கும் என்கிறார், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்கிறார். அப்படின்னா சர்வ சிருஷ்டிகராகிய தெய்வம் என்ன சித்தத்தில் முடிவு செய்தாரோ அதுதான் இறுதி தீர்ப்பு. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். இந்த வார்த்தை அவர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் துக்குடா பசங்கள்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எந்த வார்த்தையை? நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். ஆனால் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. சிருஷ்டிகர்த்தர் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியும் அந்த அளவுக்கு வார்த்தை தவறாத சத்தியபரர். சரி, இப்ப அவர் சொன்னபடி தான் வருவாரா இல்லை எப்படி? அவர் வருவார். ஆனால் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியது யாரு? அதுதானே முக்கியம். இப்ப நாம விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் அவருடைய வருகை ஆன் டைம்ல தான் நடக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனா அந்த வருகையை சந்திக்கணுமானால் அதற்கு ஆயத்தப்பட வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. விளங்குதா பாருங்க. இந்த காலத்தை நாம் பயன்படுத்தாமல் போனால், தமிழ் பழமொழியில் சொல்றது போல, பிறகு கண் கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம்லாம் ஈடுபடாது. அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த குறுகிய காலம் என்ன? குறுகிய காலம் இன்னும் ஒரு 5 முதல் 8 வருடம். சிங்கிள் டிஜிட் இயர் தான் இருக்கு, டபுள் டிஜிட் இல்லை. டபுள் டிஜிட்னா 10 வருஷம். டபுள் டிஜிட் கிடையாது, சிங்கிள் டிஜிட் தான். இந்த மிக குறுகிய காலத்தை நாம் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதிப்படுத்தப்படவில்லை என்றால் நாளைக்கு வருத்தப்பட போகிறதும் யார் தான்? அதனால தான் கண் கெட்டதுக்கு பிறகுலாம் சூரிய நமஸ்காரம்லாம் செய்ய முடியாது.
கண் கெட்டதுக்கு பிறகு சூரியன் உதிச்சா என்ன, உதிக்காம போனா என்ன? புரியுதா பாருங்க. அப்ப அதுக்கு முன்பாக என்ன பண்ணி ஆகணும்? இந்த அவசரத்தை சபை உணர வேண்டும். திரும்பவும் சொல்றேன், இந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, பல கோடி பேருக்கு அருளப்படவில்லை. இதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்க, இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நாம் அறிவதற்கு அவர் சித்தம் கொண்டார். நாம் அறிவதற்கு அவர் சித்தம் கொண்டார். இல்லைன்னா இந்த மண்ணாகிய நமக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? எத்தனை கோடி பேர் இருக்கான். அதுவும் கிறிஸ்தவத்திலேயே எவ்வளோ தேவ ஊழியர்கள் வாழ்ந்து மரித்திருக்கிறாங்க. நம்மை விட பெரிய பரிசுத்தவான்களாம் வாழ்ந்து மரித்திருக்கிறார்களே. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத இந்த வேத மறைபொருளை சாதாரணர்களாகிய நமக்கு தெய்வம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்னா என்ன பொருள்? என்ன பொருள்? எதுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறார்? இறுதியிலே, அதாவது வருகைக்கு முன்பு இறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெனரேஷன் நம்ம தான். புரியுதா புரியலையா? இந்த எல்லா சொப்பனங்களையும் தானியேலுக்கு கொடுத்துட்டு கடைசியா 12ஆம் அதிகாரத்தில் எப்படி தானியேல் 12 எப்படி முடிக்கிறாருன்னா, இவைகள் எல்லாம் முடிவு காலத்துக்கு அடுத்தது, அது வரைக்கும் இதை முத்திரை போடுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா தானியேலுக்கு அந்த வெளிப்படுத்தி கொடுத்த அந்த ரகசியங்கள் எல்லாமே முடிவு காலத்துல தான் அதை ரிவீல் பண்ணுவார், ஓபன் பண்ணுவார். அது வரைக்கும் தானியேல் புஸ்தகத்துல இருக்கும், ஆனா புரியாது. அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இது படிச்சிருக்கீங்களா இல்லையா? தானியேல் 12 அறிவு பெருகி போகுமா, அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், ஆனா புரியாது. ஏன் புரியாதுன்னு கேட்டா, தானியேலுக்கு கொடுத்த இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிவு காலத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் முத்திரை போடுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த மறைபொருள்லாம் எப்பதான் ஓபன் பண்ணுவார்? முடிவு காலத்துல தான் ரிவீல் பண்ணுவார். அது வரைக்கும் தானியேல் புஸ்தகத்திலே இருக்கும், ஆனா புரியாது. 100 முறை படிப்பாங்க, புரியாது. இப்ப நாம முடிவு காலத்தில் இருக்கிற சந்ததி. நான் சொல்றது புரியுதா? அதனால தான் சாதாரண நபர்களுக்கு, பெரும் பெரும் தேவதாசர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படாத இந்த மறைபொருளை யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? சாதாரண நபர்களாகி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன் முடிவு காலத்தில் இருக்கிற லாஸ்ட் ஜெனரேஷன். புரிஞ்சிச்சா புரியலையா? தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஒரு சொப்பனம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் 2 படிக்கணும். 2ஆம் அதிகாரத்தில் சிலை சொப்பனம், அதை மட்டும் தான் படிச்சிருக்கோம். ராஜ்யங்களை 5ஆ பிரித்து எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்று அறிவித்திருக்கிறாரா? 2030 இந்த உலக அரசாங்கங்கள், அதாவது டெமோக்ரஸி மானர்க்கெல்லாம் முடிந்து குளோபல் கவர்மெண்டல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. புரிஞ்சிருச்சா? நேர அந்தி கிறிஸ்து கைக்கு போகும். அவன் ஒரு 7 வருஷம் அவன் ஆட்டத்தை ஆடுவான், விளையாடுவான். அவன் ஆட்டம் 7 வருஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. அவன் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜீவனுள்ள கல் புறப்பட்டு வரும். புரிஞ்சுதா? பிரைஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இப்போ சிலை சொப்பனம் வழியா என்ன சொல்ல வரார் தெய்வம்? சிலை சொப்பனம் வழியா எதை சொல்ல வரார் நமக்கு? கிறிஸ்துவின் வருகையின் காலம். 2வது சொப்பனத்துக்கு போலாம். 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை படிக்கணும். சரி, 8 வசனங்களை படிக்க நமக்கு இப்போ நேரம் போதாது. ஆகவே அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லிக்கிட்டே வரேன், கவனிச்சிட்டே வாங்க. முதல் 8 வசனங்கள், அந்த 8 வசனங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக படிக்கணும். இப்போ கேட்டுக்குங்க, தெளிவாக மனதில் வச்சுக்கங்க. இங்கே நீங்கள் கேட்டதெல்லாம் திரும்ப போய் அங்கே வாசிக்கணும், வீட்டில் போய் வாசிக்கணும். இந்த முதல் 8 வசனங்களிலே தானியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, அவன் பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையின் மேல் தன் தலையில் கண்டான். என்ன கண்டான் அப்படின்னா, 2ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், வானத்தின் 4 காற்றுகளும்
பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. நீங்க இதை போய் இமேஜினேட் பண்ணிக்கணும். வானத்தின் 4 காற்றுகளும் சமுத்திரத்தின் மேல் அடிக்குது. அப்படி அடிக்கும் பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. இதான் அவன் காண்கிற சொப்பனம், தரிசனம். அப்படி எழும்புது. அந்த எழும்பின 4 மிருகங்கள்ல முதல் மிருகம் சிங்கத்தை போல் இருந்ததாக 4ஆம் வசனம் சொல்லுது. நான் சுருக்கமா சொல்லிட்டு வரேன், நீங்க கவனிங்க. 2ஆம் மிருகம் கரடிக்கு ஒப்பாக இருந்ததாக 5ஆம் வசனம் சொல்லுது. பிறகு 3ஆம் மிருகம் சிவிங்கி புரியுதுல்ல, இந்த ஒட்டக சிவிங்கி சொல்லுமே, சிவிங்கி போல் இருந்ததாக 6ஆம் வசனம் சொல்லுது. பிறகு 7ஆம் வசனத்தில் 4ஆம் மிருகம் அது முந்தின 3 மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவம் உடையதாக, வித்தியாசப்பட்ட உருவமாக காண்கிறான். அதற்கு இரும்பு பற்கள் இருப்பதாகவும், அது பலத்தும் பெரியதுமாக, அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ஜைஜாண்டிக் போல பெரிய மிருகமாக இருக்கிறதாகவும், அதுக்கு இருப்பு பற்கள் இருப்பதாகவும், பிறகு தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவம் உடையதாகவும், அதற்கு 10 கொம்புகள் இருப்பதாகவும் தரிசனத்தில் காண்கிறான். இப்போ இந்த 4ஆம் மிருகம் கம்ப்ளீட்டா வேற டிஃப்ரெண்ட் ரூபம். முந்தின 3ஐ விட இது ஒரு வித்தியாசப்பட்ட வேறு உருவம். என்ன வித்தியாசம் என்றால், ரொம்ப பலத்து கெடியதா இருக்கு, இருப்பு பற்கள் இருக்கு, 10 கொம்புகள் உடையதாக இந்த மிருகத்தை காண்கிறான். இதுதான் அந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம், தரிசனம். வார்த்தை கவனிச்சுட்டே வாங்க. இப்படி சமுத்திரத்திலிருந்து எழும்பி 4 மிருகங்கள் வருகிறதே, இந்த மிருகங்கள் என்ன? சாதாரண சொப்பனம் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை தானியேலுக்கு தேவனே ரிவீல் பண்றார், வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். கவனமா நீங்க வசனத்தை கனெக்ட் பண்ணணும். முதல் 8 வசனங்களிலே 4 மிருகம் பூமியில் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதை காண்கிறான். அது என்னையா 4 மிருகங்கள் என்றால், 17ஆம் வசனத்தில் இவைகள் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று குறிப்பிட்டார். 4 மிருகமும் பூமியிலிருந்து எழும்ப போகிற 4 ராஜாக்கள். தட்ஸ் மீன் 4 விதமான ராஜ்யங்கள். வார்த்தை நல்லா கவனிங்க. 4 விதமான ராஜ்யங்கள். அது என்ன 4 விதமான ராஜ்யம்? செக் பண்ணணும். நம்ம 2ஆம் அதிகாரத்தில் படித்த சிலை சொப்பனத்தை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த 3, அதாவது 2ஆம் அதிகாரத்தில் சிலை சொப்பனம், 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகமுடைய சொப்பனம், 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் படிக்கல, இனிமேல் படிப்போம், 2 ஆட்டுக்கடாக்கள் கொண்ட சொப்பனம். 3 வித்தியாசமான சொப்பனம். ஆனால் 3க்கும் தொடர்பு இருக்கும். என்ன 3 தொடர்புன்னா, சிலையை காண்பிக்கும் போது 5 பிரிவாக பிரித்து, தலை நேபுகாத்நேச்சார், அதுக்கு பிறகு 4 ராஜ்யம் எழும்புது. ஞாபகத்துக்கு வருதா? இப்போ நேபுகாத்நேச்சார் காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு பெல்சாத்சார், அதாவது அவனுடைய மகன், அவன் காலத்தில் தான் தானியேலுக்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது 4 மிருகங்களை காண்பிக்கிறார். அந்த 4 மிருகமும் 17ஆம் வசனத்தில் என்னன்னு இருக்கு? பூமியிலிருந்து எழும்ப போகிற 4 ராஜ்யங்கள் என்கிறார். அப்படின்னா வார்த்தை கவனிங்க. சிலையை காண்பிக்கும் போது 5ஆக பார்த்தா பாபிலோன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எழும்பக்கூடிய 4 ராஜ்யங்களையும் இங்கு 4 மிருகமாக காண்பிக்கிறார். வார்த்தை கவனிக்கிறீங்களா? இந்த 4 ராஜ்யங்களும் 4 மிருகங்களா காண்பிக்கிறார். அதுல 4வது மிருகம் இருக்கு பாருங்க. இந்த 4ல கடைசியா வரக்கூடிய 4வது அது என்ன? மறுபடியும் அந்த பேரை ஞாபகப்படுத்திக்கீங்களே. மேதிய பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், ஃபைனலா எழும்பி இருக்கிற மன்னராட்சி, மக்களாட்சி. இப்ப 4 ராஜ்யத்தையும் 4 மிருகங்களா சொல்றார். தரிசனத்தில் காண்பிச்சு இந்த 4வது மிருகம் இருக்கு பாருங்க, அது வித்தியாசப்பட்ட உருவம் என்கிறார். வார்த்தை கவனிங்க. என்ன வித்தியாசப்பட்ட உருவம்? இருப்பு பற்கள், பிறகு 10 கொம்புகள். வார்த்தை கவனிங்க.
ரொம்ப பலத்தது, கெடியது, எல்லாவற்றையும் தன் கால்களால் மிதித்து, பற்களால் நொறுக்கி மிதித்து நாசம் பண்ணுகிறது. ரொம்ப வித்தியாசப்பட்ட உருவம். இங்கே தான் இந்த 4ஆம் மிருகத்தை இதுவரை கிறிஸ்தவம் சரியாக விளங்கவே இல்லை. இதுவரைக்கும் எஸ்கெட்டாலஜி பேசக்கூடிய எல்லா எஸ்கெட்டாலஜி டீச்சர்ஸும் இந்த 4வது மிருகத்தை 10 கொம்புகளை மட்டும் 10 கொம்புகள் இருக்குன்னு எடுத்த உடனே இது யூரோப்பியன் யூனியன் என்று இந்நாள் வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. 10 கொம்புகள் இருக்குல்ல, அந்த 10 கொம்புகள் இருப்பதனால அது வந்து யூரோப்பியன் யூனியன் என்று டீச் பண்ணப்படுகிறது. அது தவறானது. அது முற்றிலும் தவறு. இப்போ கூட நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இதான் பேசுவாங்க. அந்த 10 கொம்புகள் இருக்க மிருகம் வந்து யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் தான் வந்து அந்தி கிறிஸ்து, இதான் பேசப்படும். ஆனால் இந்த 10 கொம்புகள் யூரோப்பியன் யூனியன் அல்ல. ஏன் அல்ல அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் ஆரம்பிக்கும் போது 10 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு இருந்தது. அதனால யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இப்போ யூரோப்பியன் யூனியன்ல கிட்டத்தட்ட 38 நாடுகள் இருக்கு. வார்த்தை கவனிங்க. 10 நாடுகள் சேர்ந்து அமைச்சதனால அந்த 10 கொம்புகள் உடைய மிருகம் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்பட்டது. இப்போ 38 நாடுகள் இருக்கு. அப்போ 38 கொம்பா? சீக்கிரம் சிந்திங்க. கிடையாது. இந்த 10 கொம்புகள் உடையது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு மறைபொருள். இதை புரியணும்னா நீங்கள் 4 மிருகத்தை மறுபடியும் நினைவுபடுத்திக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன உலக ராஜ்யங்களை பற்றி படிக்கணும்னா உலக வரலாற்றையும் நினைவுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் நீங்கள் அசந்தீங்கன்னா என்ன பண்ணிடும் கண்ணு? கொஞ்சம் அசந்தீங்கன்னா தொண்டனா மாறிடுவோம். இப்போதைக்கு தொண்டர்களாக மாறாதீங்க. ஐயா ஓகே. யாருக்காவது கொஞ்சம் அப்படியே கண்ணை கட்டுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுந்து நின்று தூங்குங்க. அப்படியும் எழும்பி நின்றும் நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னா உங்களை போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது. பிரைஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் தூக்கம் போயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ எங்கடா நம்மளை எலும்பி நிற்க வச்சிட போகிறாங்களோன்னு பாஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு, கொஞ்சம் எலும்பி நிற்க வைங்கன்னு. சரி, ஓகே. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் எலும்பி திரும்பி உட்காரலாமா? எலும்பிடுவான். பிரைஸ் எல்லாம் எலும்பிட்டு ஏதாவது எக்ஸசைஸ் கூட பண்ணால் பண்ணிக்கிங்க. ஏன்னா காலையிலேருந்து உட்கார்றதுனால கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டம்தான் ஒரே இடத்துல உட்கார்றது. பிரைஸ் எல்லாம் ஓகே, உட்காந்துடலாம். சரி, இப்ப 4வது மிருகத்தை கவனிப்போம். இந்த 4ஆம் மிருகம் 10 கொம்புடைய இருப்பு பற்களுடைய வேற்று உருவம் உடைய இந்த மிருகம், நல்லா கவனிங்க, யூரோப்பியன் யூனியன் அல்ல. இது என்ன கூர்ந்து கவனிச்சோமானால், டெமோக்ரசி மோனார்கியாய் செயல்படுகின்ற, மன்னராட்சி மக்களாட்சியாய் செயல்படுகின்ற, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி மக்களாட்சி கொண்ட ராஜ்யத்தில் 10 நாடுகள் தலைமை உடையதாக இருக்கும். என்ன 10 நாடுகள்? நான் யூரோப்பியன் யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் சொன்ன பாருங்க, எல்லா நாடுகளையும் சேர்த்த கூட்டமைப்பு. அதற்கு கீழாக IMF, WEF என்கிறதான ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு அழைப்பாங்க. WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்று அழைப்பாங்க. இது யூஎன்னுடைய விங்காக இருக்கும். அது என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. எந்த நாட்டில் பொருளாதாரம் ரைஸ் ஆகணும், எந்த நாட்டில் எக்கனாமிக்கை கவரணும், யாரை வந்து கொலாப்ஸ் பண்ணணும்,
எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னால் உலக பொருளாதாரத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அதில் இப்போ உலகத்தில் யார் எதை டாப்பாக இருக்கிற அந்த 10 நாடுகள் அதில் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இதுதான் அந்த மன்னராட்சி மக்களாட்சி கொண்ட அந்த ஒட்டுமொத்த நாடுகளில் இருக்கக்கூடிய 10 தலைமையான கொம்புகள். வார்த்தை கவனிங்க. இந்த 4ஆம் மிருகம் எது? மொத்தம் 4 மிருகம் எலும்புன்னு சொல்றாருல. முதல் மிருகம் மேதிய பெர்சியா. 4 ராஜ்யம் சொல்லியிருக்கிறாரா? மேதிய பெர்சியா. 17ஆம் வசனம் படிச்சிங்களே, வேணுமென்னு இன்னொரு முறை படிச்சிங்க. 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள், ராஜ்யம். வார்த்தை கவனிங்க. அப்போ முதல் மிருகம் மேதிய பெர்சியா, 2ஆம் மிருகம் கிரேக்கம், 3ஆம் மிருகம் ரோம சாம்ராஜ்யம், 4ஆம் மிருகம் மன்னராட்சி மக்களாட்சி. இது இந்த 3ஐ விட வித்தியாசப்பட்டது. என்ன வித்தியாசப்பட்டது? 10 கொம்புகள் அடங்கி இருப்பு பற்கள் கொண்டு எல்லாவற்றையும் பட்சித்து நொறுக்கி கால்களால் மிதித்து போடும். என்ன அப்படி பட்சித்து கால்களால் மிதித்து போடுகிறது? அதை செக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமானது. வார்த்தை கவனிங்க, ரொம்ப ஆச்சரியகரமானது. இத்தனாயிரம் ஆண்டுகள்ல நடக்காத முக்கியமான சம்பவம் கடந்த 100 ஆண்டுல மட்டுமே நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் வரலாற்றில் நடக்காத சம்பவம் இறுதியாக அந்த 100 ஆண்டுகளில் மட்டும் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மன்னராட்சி மக்களாட்சி கொண்ட நாடுகள் காலகட்டத்தில் தான் இந்த UN தலைமையில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ரிசோர்ஸஸும் காலி பண்ணியிருப்பாங்க, அடித்து தும்சம் பண்ணியிருப்பாங்க. ரிசோர்ஸஸ்னால் புரியுதா? அதாவது உலகத்தினுடைய எல்லா விதமான வளங்கள், வளம்னா புரியுதில்ல, வளமை, செழுமை, கனிம வளம் இருக்கக்கூடிய அதாவது எல்லா விதமான கனிம வளங்களும் சூறையாடப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பொன், வெள்ளி, பிறகு பிளாட்டினம், பிறகு ஈவன் க்ரூட் ஆயில் வந்து அதுக்கு பேரே பிளாக் கோல்டு. படிச்சிருக்கீங்களா? இதை போய் சண்டை போட்டு இருக்காங்களே, இந்த க்ரூட் ஆயில்ங்கிறது அதுக்கு பேரே பிளாக் கோல்டு. ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது. இதோ இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட், கவுண்ட் பண்ணிக்கிங்க. இந்த வருஷத்துலேருந்து பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க இருக்கும். எக்கனாமி அதல பாதாளத்துக்கு போகும், தாறுமாறாக மாறும். சேலஞ்ச் பண்ணுறோம், இங்கே வேணால் பாருங்க. சரி, அவ்வளோ முக்கியமான பொருளாதாரம். இதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. க்ரூட் ஆயிலிருந்து, பிளாட்டினம்லேருந்து, அத்தனையும் கோல்டிலிருந்து, ஈவன் அந்த நியூக்ளியருக்கு பயன்படுத்தாங்களா, அதுனா யுரேனியம், எல்லாமே தும்சம் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ்லேருந்து, வாட்டர் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அத்தனையும் தும்சம் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே தான் இதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கும். இதை எப்போ சொல்கிறாரு? தானியேல் காலத்தில் 4 மிருகத்தை காண்பிச்சு, சொப்பனமாக காண்பிச்சு, இந்த 4ஆவது மிருகம் இப்படி எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணுன்றார். கருப்பு பற்களால் நொறுக்கி கால்களால் மிதித்து எல்லாவற்றையும் நாசமாக்குங்கிறார். அது என்னையா மிருகம் அப்படின்னு பார்த்தா, மன்னராட்சி மக்களாட்சி கொண்ட டெமோக்ரஸி மோனார்கி நாடுகள். அதில் 10 கொம்புகள், 10 தலைமை நாடுகள். இவங்க தான் பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுவாங்க. வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா? சரி, இப்போ 4 மிருகத்தை காமிச்சிட்டாரு. அதில் முக்கியமாக இந்த 4ஆவது மிருகம் இருக்கு பாருங்க. 7ஆம் வசனத்தை ஒரு முறை படிங்க. 7 அப்படியே தொடர்ச்சியா 7, 8 படிங்க. 7, 8 படிங்க. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். எல்லாரும் கவனமா கவனிங்க. அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன் இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. 8ஆம் வசனத்தை கொஞ்சம் நிதானிங்க. இந்த 4ஆம் மிருகம் 10 கொம்புகள் உடையது. அந்த கொம்புகளை நான் கவனித்து கொண்டிருக்கையில், தானியேல் தரிசனத்தில் பார்க்குறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த 10 கொம்புகள் இருக்கு பாருங்க, அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டான். நீங்க இமேஜினேட் பண்ணிக்கணும், ஒரு மிருகம், அதுக்கு 10 கொம்பு, அந்த 10 கொம்பை பார்த்து கொண்டிருக்க போகும்போது அதுலேருந்து இடையிலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது. கவனிங்க. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. புரியுதா? 10 கொம்பு இருக்கு, அதுலேருந்து இடையிலேருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புது. ஒரு சின்ன கொம்பு எழும்பும் போது அதுக்கு முன்னாடி இருந்த 10ல் 3 கொம்புகள் வீழ்த்தப்படுது. சொல்லுது புரியுதா? சரி, அந்த சின்ன கொம்பு எழும்புது பாருங்க. அந்த கொம்புல மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. எல்லாமே ரகசிய குறியீடுகள், டிவைன் கோடிங்ஸ். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கோடிங்ஸ்ல பேசுறாரு. என்ன பத்தி பேசியிருக்கிறார் கொஞ்சம் கவனிங்க. இந்த 4ஆம் மிருகம் மன்னராட்சி, மக்களாட்சி, டெமோக்ரஸி, மோனார்கி. அதுல 10 கொம்புகள் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற 10 தலைமை நாடுகள். IMFல அவங்க தான் லீடிங்ல இருப்பாங்க. வார்த்தை கவனிச்சா வாங்க. இப்ப இடையில ஒரு சின்ன கொம்பு எலும்புதான். அந்த எலும்பு போகிற சின்ன கொம்பு எழும்பும் போது ஏற்கனவே இருந்த 10ல் 3 வீழ்த்தப்படுகிறது. அந்த வீழ்த்தப்பட போகிற 3 கொம்புகள் வேணும்னா எழுதிங்க. முதல் கொம்பு US, அமெரிக்கா. இரண்டாவது கொம்பு யூரோப், யூரோப்பியன் யூனியன் சொல்றீங்களா, சொல்றோமே அந்த யூரோப். மூன்றாவது கொம்பு UK, யுனைடெட் கிங்டம். இந்த 3ம் இந்த 4 வருடங்களிலே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். 2030க்குள்ளாகவே, மேக்சிமம் 28 அல்லது 29க்குள்ளாகவே 3 கொம்புகள் வீழ்த்தப்படும். என்னென்ன கொம்புகள்? 1, நோட் பண்ணி வச்சுக்கிங்க, நீங்களே செக் பண்ணிக்கங்க. இன்னும் 4 வருஷம் தானே, ஒரு 3 அல்லது 4 வருஷம் தானே, எப்படி இருப்போம், 3-4 வருஷத்துக்கு இருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே செக் பண்ணலாம். முதல் கொம்பு US, இரண்டாவது கொம்பு யூரோப், மூன்றாவது கொம்பு UK. இந்த 3ம் அந்த ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற 10 தலைமை நாடுகளில் 3 வீழ்த்தப்படும். வீழ்த்தப்படுகிற போது ஒரு சின்ன கொம்பு எழும்பும். இதில் அதாவது 2மே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நடக்கும். சின்ன கொம்பு எழும்பும், 3 காலி ஆகும். அந்த எலும்ப போகிற சின்ன கொம்பு இந்தியா. நல்லா கவனிங்க. என்னையா இது இப்படி சொல்றீங்க, இந்தியான்னு சொல்லிட்டீங்க? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சுட்டு இந்த எலும்ப போகிற சின்ன கொம்பு இந்தியா தானா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா 3 விஷயங்களை செய்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க கவனிங்க. வேர்ல்டு பாலிடிக்ஸ், வேர்ல்டு எக்கனாமி, வேர்ல்டு ரிலீஜியஸ், அதாவது உலக அரசியல், உலக பொருளாதாரம், உலக மதங்கள், இந்த 3லும் என்னெல்லாம் நடக்குது என்பதை கூர்ந்து நீங்க கவனிச்சுட்டே வாங்க. என்னெல்லாம் சேஞ்சஸ், என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது செக் பண்ணிட்டே வாங்க. இந்த லோக்கல் அரசியெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, அது நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாது. என்ன இதை வந்துருச்சு, அதை வந்துருச்சு, சூரியன் போயிடுச்சு, விசில் வந்துருச்சு, அப்புறம் விசில் போய் ட்ரம் வந்துச்சு, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நயா பைசாக்கு பிரயோஜனப்படாது. இப்போ நாம் பேசிட்டு இருக்கிறது உலகம் முழுவதிலும் செயல்படக்கூடிய உலக அரசியல், வேர்ல்டு பாலிடிக்ஸ், வேர்ல்டு எக்கனாமி. எக்கனாமிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். பிறகு வேர்ல்டு ரிலீஜியஸ், மதங்கள், ஒட்டுமொத்த உலக மதம். இந்த 3லும் என்னெல்லாம் நடைபெறுகிறதுங்கிறத கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா
2028 நிறைவடையும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எழும்புகிற கொம்பு இந்தியா என்பதை. அது ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் அப் ஆகாச்சு. ஸ்டார்ட் அப் ஆகும்போது உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மூன்றையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா 28ஆம் ஆண்டு நிறைவடையும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இந்த எலும்பு போற சின்ன கொம்பு இந்தியா என்று. கவனிக்கிறீங்களா? இல்லையா? சரி. இந்த சின்ன கொம்புல என்ன இருக்கான் பாருங்க. எலும்பு போற அந்த சின்ன கொம்புல மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. பெருமையானவைகளை பேசுமா? என்ன பெருமையானவைகளை பேசுகிறது? செக் பண்ணுவோம். ஆம், 21 இல்ல 19 படிங்க. 17ஆம் வசனத்துல 4 மிருகமும் 4 ராஜ்யம் சொல்லிட்டாரு. அப்பொழுது அங்கிருந்து 19 தொடர்ந்து படிங்க. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் புரியாதவங்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். ஒரு 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால புரியலனாலும் உங்களுக்கு கவனிங்க, புரியும். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவம் கெடி முள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்ததும் அதன் தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயும் உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். இப்ப தானியேல் அந்த சொப்பனத்தை கண்டு இதனுடைய அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்ள அவன் மனதா இருந்தானா, அறிந்து கொள்ள விருப்பமா இருந்தானா. தொடர்ந்து படிப்போம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு எஸ்கெட்டாலஜி சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியது முக்கியம். அதெல்லாம் நம்முடைய பிடிஹெச் எம்டிஹெச் சப்ஜெக்ட்ஸில் இந்த எஸ்கெட்டாலஜி எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ அதெல்லாம் நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் படிக்காதனால சிம்பிளாக உங்களுக்கு விளக்குறேன். கவனிங்க. நீண்ட ஆயுஷ், அதாவது இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த 10 கொம்புள்ள மிருகம், அது வேற்று உருவம், அப்புறம் ஒரு சின்ன கொம்பு எழும்புது, 3 கொம்பு விழுந்து போகுது, இதெல்லாம் என்ன இது என்று அதை அறிந்து கொள்வதற்கு தானியேல் விருப்பம் உடையவனா இருக்கிறான். என்னன்னு புரிந்து கொள்ள அப்போ அங்கே அவனுக்கு விளக்கப்படுது. நீண்ட ஆயுஷ் உள்ளவர் வரும் மட்டாகவும். யார் அது நீண்ட ஆயுஷ் உள்ளவர்? நீண்ட ஆயுஷ் உள்ளவர். நீண்ட ஆயுசுனா 100 வயசுக்கு வரைக்கும் வாழ்றவர்னு அர்த்தம் இல்லை. நம்ம சொல்லுமே, யாராவது பேசிக்கிட்டு இருக்க போகும்போது சடனாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுசுங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு சொல்லுவோம். அதல்ல. நீண்ட ஆயுசுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆயுள் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே இருக்கும். எண்ட்லெஸ், முடிவே கிடையாது. யார் அது? நீண்ட ஆயுசுள்ளவர், நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து. சரி, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு நியாய விசாரிப்பு கொடுக்கப்படுமா? அது என்ன? 1000 வருட அரசாட்சி. புரியுதா புரியலையா? 1000 வருட அரசாட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு, எந்த கொம்பு? அந்த சின்னது எலும்பிச்சு பாருங்க, 10 கொம்புக்கு நடுவில் 1, அந்த சின்ன கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. என்ன சர்வலோக சிருஷ்டி கர்த்தராகிய சர்வ ஞானி எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். பயங்கர ஆச்சரியம். இதெல்லாம் விளங்குறதுக்கே நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆலயம் கட்டி முடிக்கப்படும், பிரதிஷ்டை பண்ணி முடிப்பான், அந்திகிறிஸ்து உட்கார்ந்துருவான்.
அவன் உட்கார்றதுக்கு முன்பு மணவாட்டி சபை அழைச்சிட்டு போயிடுவார். மணவாட்டி சபை அழைச்சிட்டு போனால் இவன் 7 வருஷம் கண்ட்ரோலுக்கு எடுத்துருவான் உலகத்தை. அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் காலம், உபத்திரவ காலமாக இருக்கும். அவன் இங்கே இந்த கைவிடப்பட்ட ஜனங்களை எல்லாம் அவன் தும்சம் பண்ணுவான், கொல்லுவான். வார்த்தை கவனிங்க. இப்படி யுத்தம் பண்ணி அது மேற்கொண்டது. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். 4ஆம் ராஜ்யம் எது? நான்காம் மிருகம் மன்னராட்சி, மக்களாட்சி. அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து நொறுக்கி போடும். முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். நல்ல வார்த்தை கவனிங்க. இந்த 4ஆம் மிருகம் என்கிறது மன்னராட்சி, மக்களாட்சி கொண்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, மோனார்கி. அதில் 10 ராஜாக்கள். இவங்க தான் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறதான IMF அல்லது WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போடுவான். வார்த்தை புரியுதா? வீழ்த்தப்பட போற 3 ராஜாக்கள் சொன்னனே, 3 கொம்பு, US, UK, யூரோப். இதையும் நீங்க அடுத்த 3 வருஷத்துல பார்க்கலாம். 28, 29க்குள்ளாகவே நடைபெறும். 30 வரைக்கும் போகாது, அதுக்குள்ளாடி முடிஞ்சிடும், வீழ்த்தப்படும். இந்த 3 கொம்பு வீழ்த்தப்படுகிற போது சைமல்டேனியஸா சின்ன கொம்பு எழும்பும். அந்த எலும்பு போகிற கொம்பு இந்தியா. தட்ஸ் மீன் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு அந்த கிறிஸ்து உலகத்தை ரூல் பண்ண ஆரம்பிப்பான் 7 வருஷம். அது ஏங்க இந்தியா அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு, ரீசன் இருக்கு. இதை பற்றிலாம் எஸ்கடாலஜி டீச்சர்ஸ் ஆன்லைனில் பேசுகிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. சும்மா கண்ணை மூடிட்டு யூரோப்பியன் யூனியன் அடித்து தள்ளி விட்டுருப்பாங்க. நல்லா வார்த்தையில் கவனிக்கு, இதெல்லாம் கோடிங்கில் இருக்கு. ஏன் இந்தியா? ரீசன் இருக்கு, வரேன் அதுக்கு பிறகு வரேன். அந்த எலும்பு போகிற சின்ன கொம்பு என்ன செய்யுமா பாருங்க, 25ஆம் வசனத்துல. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. இதை தான் நாம காலையில படிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவானா, தன்னை தான் தேவன் காண்பிப்பான். இததான் இங்கே உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த எழும்ப போகிற சின்ன கொம்பு இந்தியா. தட்ஸ் மீன் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு அந்த கிறிஸ்து உலகை 7 வருஷம் ஆள தூங்குவான். அப்பொழுது உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாம் பேச துவங்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பானா. இந்த காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிறது என்றால் என்ன கூர்ந்து கவனிங்க. அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் 7 வருஷம். ஆனால் தன்னுடையதை நித்தியமா என்றென்றைக்கும் ஆளுகை செய்யத்தக்கதாக தன்னுடைய காலத்தை மாற்ற முயற்சிப்பான். ஆனால் அது அவனால் முடியாது. காலத்தை மாற்ற முயற்சிப்பான், முடியாது. ஆனால் பிரமாணங்களை மாற்றிடுவான். பிரமாணங்களை மாற்றுறதுனா என்ன? பிரமாணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த வேதம் இருக்கு பாருங்க, கையில வச்சிருக்கீங்களே. இந்த பரிசுத்த வேதம் பழைய ஏற்பாட்டிற்கு நியாய பிரமாண புஸ்தகம் பேரு, புதிய ஏற்பாட்டிற்கு ஆவியின் பிரமாணம் என்று பெயர். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா இல்லையா? அற்புதம் ஆசீர்வாதம்னா நமக்கு உற்சாகமா இருக்கும். பட் இதெல்லாம் விளங்குறது ரொம்ப கஷ்டம். கவனமா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுக்கு பெயர் நியாய பிரமாண புஸ்தகம், புதிய ஏற்பாட்டிற்கு பெயர் ஆவியின் பிரமாணம் என்று பெயர். இந்த 2 ஏற்பாடும் சேர்ந்த புத்தகத்துக்கு பெயர் வேத பிரமாணம். இந்த பிரமாணங்களை மாற்றுவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆனால் காலத்தை அவனால் மேற்கொள்ள முடியாது. பிகாஸ் காலம் சிருஷ்டிகளுடைய கரத்தில் இருக்கிறது, அதனால் அதை மாற்ற முடியாது. பிரமாணங்களை மாற்றிடுவான். பிரமாணங்களை எப்படி மாற்றுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிடுவான். என்னையா கொலாப்ஸ் அப்படின்னா, 2030 ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பிக்கும் போது அங்கே 1 ரிலீஜியஸ் கொண்டு வராங்க. 2030 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பம். 1 ரிலீஜியஸ். என்ன 1 ரிலீஜியஸ் அப்படின்னா, எல்லா மதங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரே மதம், அதற்கு ஒரே கடவுள்.
இதுக்கான ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க, 2020. 2020 நம்மளையெல்லாம் கோவிட்ல படுக்க வச்சுட்டு துபாயில் ட்ரம்ப்புடைய தலைமையில் பெஞ்சமின் நேத்தன்யாகு இன்னும் மற்ற உலக தலைவர்கள் எல்லாம் அரப் கண்ட்ரிஸ் நாடுகள்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன் ரிலீஜியஸ்க்கு சைன் பண்ணாங்க. ஒன் ரிலீஜியஸ் சைன் பண்ணி அதில் இஸ்லாம், ஹிந்துயிசம், இஸ்ரேலைட்ஸ் அதாவது இஸ்ரேலர்கள், கிறிஸ்டியானிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன் ரிலீஜியஸ்க்கான சைன் பண்ணாங்க 2020. அபுதாபியில் இந்த மூணுத்துக்கும் சேர்த்து, அதாவது இந்த பக்கம் வந்து இஸ்லாமுடைய மசூதி ஒரே கேம்பஸில், ஒரே கேம்பஸ்க்குள்ள இஸ்லாமுக்கான மசூதி, பக்கத்தில் இஸ்ரேலிஸ்க்கான ஜபாலயம், பக்கத்துலேயே கிறிஸ்தவத்துக்கான சர்ச் எல்லாம் சேர்த்து ஒன்றா ஒரே கேம்பஸில் கொண்டு வந்து அதுக்கு ஆப்ரஹாமிக் அக்கார்டு என்று பெயரிட்டாங்க. ஆப்ரஹாமிக் ரிலீஜியஸ். ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு ஆப்ரஹாம் ரிலீஜியஸ். நம்மலாம் பாவம் இந்த லோக்கல் நியூஸை நம்பியே ஏமாந்து, லோக்கல் நியூஸ்னால் என்ன சொல்கிறேன், இவன் அவனை கொண்டுட்டான், இவன் இவனை கிள்ளிட்டான், இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு, இவன் தற்கொலை பண்ணிட்டான், இதெல்லாம் ஒரு நியூஸ்னு படிச்சுட்டு இருக்காங்க. நாம் இந்த லோக்கல் நியூஸ்லேயே நம்மளை வச்சுட்டு, வார்த்தை கவனிங்க, ஒன் வேர்ல்ட் ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதற்கு ஆப்ரஹாமிக் அக்கார்டு என்றும் ஆப்ரஹாமிக் ரிலீஜியஸ் என்றும் பெயர். அவங்க என்ன சொல்றாங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இஸ்லாம், ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்ரேலைட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஆப்ரஹாம் தான் தகப்பன். ஆகவே ஆப்ரஹாமுடைய மதங்கள் இது எல்லாம் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2030 வேர்ல்டு வைடா இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிக்கும். இப்படி எல்லா மதங்களையும் இணைத்து அதை ஒரே மதமாக்கி அதற்கு ஒரே புக். என்ன ஒரே புக் புரியுதா உங்களுக்கு? பைபிள், குரான், அப்புறம் தேங்க்யூ இந்த பக்கம் கீதை எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் இணைத்து ஒரே ஒன் புக். ஏன் ஒன் ரிலீஜியஸ் ஒன் புக்? ஆல்ரெடி இதை ஏஐல எழுதி முடிச்சாச்சு. 30 இதுவும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். என்னையா இதெல்லாம் கேட்கறது கூட, இதெல்லாம் நமக்கு நம்ம கேள்விப்பட கூட நமக்கெல்லாம் இல்லாம போச்சு. இதையெல்லாம் எப்ப அறிவிக்கிறார் பாருங்க. சின்ன கொம்பு எழும்பும், 3 கொம்பு வீழ்த்தப்படும். இந்த எலும்புற கொம்பு பெருமையானவைகளை பேசும். என்னன்னு புரியுதா? பெருமையானவைகளை பேசுறதுனா உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும், பரிசுத்தவான்களை எல்லாம் ஒடுக்கும், அவங்களோட யுத்தம் பண்ணி அவன் ஜெயிப்பான். தஸ்மின் 7 வருஷ உபத்திர காலத்தில் எல்லாத்தையும் ஒடுக்குவான். பிரமாணங்களை எல்லாம் மாற்றுவான். பிரமாணங்களை எல்லாம் மாற்றி ஒன் புக் கொண்டு வந்துடுவான். இவ்வளோ விஷயங்களையும் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி போட்டு முடிச்சிட்டார். சொப்பனமா என்ன சொப்பனம்? 4 வானத்து 4 காற்றுகளும் சமுத்திரத்தில் அடிக்குது, 4 மிருகம் எழும்புது. அதுல முதல் மிருகம் சிங்கம், 2வது மிருகம் சிவிங்கி, 3வது மிருகம் 2வது கரடி, 3வது சிவிங்கி, 4வது வேற்றுருவம். அந்த வேற்றுருவம் கொண்ட மிருகம் 10 கொம்புகள், இருப்பு பற்கள் எல்லாத்தையும் நொறுக்கும். அதுல ஒரு சின்ன கொம்பு எழும்பும், 3 கொம்பு விழுந்து போகும். அந்த எலும்புற கொம்பு இப்படி பெருமையானவர்களை பேசி பிரமாணங்களை எல்லாம் மாற்றும், உன்னதமானவருக்கு விரோதமாக எழும்பும், அந்தி கிறிஸ்து. இவ்வளோ செய்தியை சிம்பிளா ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுக்கிறார். புரியுதா? சொப்பனமா கொடுக்கிறார். இப்ப அந்த எலும்ப போகிற சின்ன கொம்பு இந்தியா. ஏன் அது இந்தியா? அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. அநேகமாக நம்ம இந்த 2வது சொப்பனம் 4 மிருக சொப்பனத்தோடு நம்ம முடிக்கலாம். அடுத்து 3வது சொப்பனம் 2 ஆட்டுக்கடாக்கள் போனால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். டைம் இல்லை. அதனால 3வது சப்ஜெக்ட் மொத்தம் 3 சொப்பனம், அதில் 2 சொப்பனத்தோடு நம்ம நிறுத்த இருக்கிறோம். இதை கன்க்ளூட் பண்ணிடுவோம். கவனிப்போம். ஏங்க இந்த எலும்பு போகிற சின்ன கொம்பு இந்தியா? இந்தியா தான் அந்தி கிறிஸ்துனுடைய தலைமையிடம். உங்களால் நம்பவே முடியாது. எப்படி இந்தியா? செக் பண்ணணும்.
அதில் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுமானால், அப்படின்னா ரொம்ப பின் பாயிண்ட்ல சொல்லணுமானால், தமிழ் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி, இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையிடம், ஹெட் குவார்டர். எப்படிங்க சொல்றீங்க? இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, சந்தேகம் வரும். இதற்கு ஆதாம் காலத்திலிருந்து ஹிஸ்டரி ஆராயணும், ஜியாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு போகணும், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்கு போகணும், ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்கு போகணும். சரி, இதெல்லாம் என்னன்னு புரியல இல்லையா? நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஆதாம் காலத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை ஆண்டு கொள்ளும்படி செய்தார். அதற்கு அப்போ ஒரே கண்டம் தான், இப்போ இருக்கிற மாதிரி 5 கண்டம் 7 கண்டம்லாம் கிடையாது. ஒரே கண்டம் தான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பூமி முழுவதும் ஒரே பாஷை இருந்தது, ஒரே கண்டமாக இருந்தது. நோவா பிரளயத்துக்கு பிறகு, நோவா பிரளயம் புரியும் இல்லையா, அதுக்கு பிறகு பேலேகு என்கிறவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. தேவன் பகுக்கிறார். இதெல்லாம் ஆதியாகமத்தில் இருக்கு. நோவா பிரளயத்துக்கு பிறகு பேலேகு என்கிற ஒரு நபர், அவனுடைய காலத்தில் தேவன் பூமி பகுக்கிறார். ஆதியாகமத்தில் இருக்கு, நீங்களே படிச்சீங்க, 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்படி பூமி பகுக்கப்பட்ட பிறகு வார்த்தை கவனிங்க, ஆரம்பத்தில் ஒரே கண்டம், உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரே கண்டம். அங்குதான் ஏதேனை தேவன் அமைச்சார். ஏதேனில் தான் ஆதாமை வைத்தார். அங்குதான் யார் வந்தது? ஆதாமை வீழ்த்துவதற்கு பிசாசு வந்தான். ஆதாமை வீழ்த்திட்டு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையை பிடுங்கினான். அந்த கண்டத்தை ஹிஸ்டாரிக்கலாக சொல்லுகிற போது அதை லெமூரியா என்று அழைப்பாங்க. லெமூரியா கண்டம். வார்த்தை கவனிங்க, ஹிஸ்டாரிக்கல் பெயர் லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. வேதத்தில் அதுக்கு பேர் ஏதேன் என்று சொல்லப்படும். தமிழில் அதுக்கு பேர் குமரி கண்டம் சொல்லுவாங்க. நான் சொல்லுது புரியுதா? பைபிளில் அதுக்கு பேர் ஏதேன், ஹிஸ்டாரிக்கலாக அதுக்கு பெயர் லெமூரியா, தமிழில் அதுக்கு பெயர் குமரி கண்டம். இங்கே தான் முதல் கண்டம். அதன் பிறகு ஆதாமை வஞ்சித்தான், ஆளுகையெல்லாம் பிடுங்கிட்டான். பேலேகின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அதுக்கு முன்பு நோவா காலத்தில் பிரளயம் உண்டானது பாருங்க, ஜலப்பிரளயம். கவனிக்கிறீங்களா? இன்னொரு 10 நிமிஷம் முடிக்கிறேன், டைம் இல்லை நமக்கு, அதெல்லாம் முடிச்சு தான் ஆகணும். நோவா காலத்தில் பிரளயம் உண்டாச்சு பார்த்தீங்களா? அங்கே பூமியில் இருந்த எல்லா ஜனத்தொகையும் அழிக்கப்பட்டது. நோவா, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய மனைவி, இவங்கெல்லாம் 8 பேர் பேழையில உள்ளே போகும்படி சொன்னார். ஜலப்பிரளயம் கொண்டு பூமி முழுவதும் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பேழை அராரத் என்கிற மலையில் போய் தங்கினது. வார்த்தை கவனிங்க, இந்த அராரத் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரியாவுக்கு மேலே, அதாவது ஈரானுக்கு மேலே, பக்கத்தில் அசர்பைஜானுக்கு பக்கத்தில் இந்த அராரத் என்கிற மலை இருக்கும். அங்கிருந்து இறங்கினா நேராக ஈரானுக்கு வந்துடலாம். இப்போ அந்த அராரத் மலையில் போய் தங்கினது. பூமி முழுக்க எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு. இப்போ நோவாவும் அந்த குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும் வேலையை விட்டு இறங்கி அவர்கள் அப்படியே அந்த ஈரான் பகுதியை சேர்ந்ததான பாபிலோன், கல்தேய தேசம், அங்கு வந்து அங்கிருந்து புதிய ஜென்ரேஷன் ஆரம்பிக்குது. நல்ல வார்த்தை கவனிங்க, எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. இப்போ புது ஜென்ரேஷன் இந்த 8 பேரை கொண்டு டெவலப் ஆகுது. முதல்ல இந்த லெமூரியா என்று அழைக்கப்படுகிற குமரி கண்டம், அங்கே தான் ஒரே கண்டம், அங்கே தான் இந்த வலுச்சர்ப்பமாகிய அந்தி கிறிஸ்து இருந்தா. அதான் அவனுடைய ஆரிஜின் பிளேஸ். பிறகு நோவா பிரளயத்துக்கு பிறகு ஜனத்தொகை நேராக அங்கே பாபிலோன் அந்த சரௌண்டிங்கில் டெவலப் ஆக துவங்கின உடனே இங்கிருந்து தன்னுடைய தலைமை இடத்தை பாபிலோனுக்கு ஷிஃப்ட் பண்ணினான். பழைய ஏற்பாடு முழுவதும் பாபிலோன் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையிடமாக இருக்கும். பைபிளில் இருக்கு. வெளிப்படுத்தும் விஷயம் 18ஆம் அதிகாரத்திலும் சொல்லியிருக்கிறார். 18ல் பழைய ஏற்பாடு முழுக்க செக் பண்ணீங்கன்னா பாபிலோன் தான் தலைமையிடமாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஜஸ்ட் இன்னும் 5 மினிட்ஸ் தான்.
ஆதாம் காலத்தில் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி ஆகிய இந்த லெமூரியா அல்லது குமரிக்கண்டம், அதுதான் அவனுடைய ஆரிஜின் பிளேஸ். யார் இது? ஆதாமை வஞ்சித்து பிடிங்கினா பாருங்க ஆளுகைய, அந்தி கிறிஸ்துனுடைய வலுசற்பத்தினுடைய தலைமையிடம். பிறகு ஜலப்பிரளயத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு புது ஜெனரேஷன் அங்கிருந்து டெவலப் ஆகுது. எங்க? பாபிலோன் ஏரியாவில் தன்னுடைய தலைமை எடுத்து அங்கே கொண்டு போயிட்டான். பழைய ஏற்பாடு முழுக்க பாபிலோன் தலைமையிடம். பழைய ஏற்பாடு முடிந்து ரட்சகர் வந்து ரட்சிப்பு உண்டாக்குறார். ரட்சிப்பு உண்டாக்கி அங்கிருந்து புதிய ஏற்பாட்டு சபை டெவலப். இந்த புதிய ஏற்பாட்டு சபை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டர்க்கியில் இருக்கிற 7 பகுதிகள், நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 2-3 அதிகாரங்களில் படிச்சீங்கன்னா 7 சபைகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும். எபேசு, செமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, 7 சபைகள். அங்கே தான் புதிய ஏற்பாடு சபை வேகமாக வளர துவங்குச்சு அப்போஸ்தலர் காலத்தில். உடனே புதிய ஏற்பாடு துவங்கி ஆவிக்குரிய சபை எழும்பிச்சு பாருங்க. பாபிலோன்லேருந்து தன்னுடைய தலைமையிடத்தை நேராக பெர்கமுக்கு மாற்றினான். இது வெளிப்படுத்தும் விஷயம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யாரு கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆதாம் காலத்தில் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி ஆகிய குமரிக்கண்டம், அதான் தலைமையிடம். பழைய ஏற்பாடு முழுவதும் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் பாபிலோன் அவனுடைய தலைமையிடம். புதிய ஏற்பாடு துவங்கி ஆவிக்குரிய சபை எழும்ப துவங்கின உடனே அங்கிருந்து பெர்கமுக்கு தன்னுடைய தலைமையிடத்தை மாற்றினா. 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தில். இப்போ புதிய ஏற்பாடு முடிவடைகிற காலம், வார்த்தை கவனிங்க, கிறிஸ்துவின் வருகையின் காலம். இந்த புதிய ஏற்பாடு முடிவடைந்து வருகை வரப்போகும்போது அவனுக்கான 7 வருஷ காலம் ஸ்டார்ட் ஆகும். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய உபத்திரவ காலம் பேரதுக்கு 7 வருஷம் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதற்கு பெர்கமுலது மறுபடியும் தன்னுடைய தலைமையிடத்தை தமிழ் சார்ந்த நிலப்பகுதிக்கு திருப்புவான். இப்படி தன்னுடைய தலைமையிடத்தை மறுபடியும் ஒரிஜினல் பிளேஸ் லெமூரியாவாகிய இந்த தமிழ் சார்ந்த நிலப்பகுதிக்கு திருப்புவான். அது திருப்பப்படுகிற வேலை போன வருடம் 2025 துவங்கியாச்சு. 2025 30க்குள்ளாக இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். 30 தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு 7 வருட அந்த உபத்திரவ காலம் துவங்கும் போது உலகையால அந்த 7 வருஷம் இங்கே தான் அவனுடைய தலைமையிடம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கவனிச்சிங்கன்னா, அவனுடைய ஆதி ஸ்தானம் அது எது? இங்கே தான். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல் மனிதன் ஆதாம் காலத்திலிருந்தே நேரடியாக சர்பத்தோடு, வார்த்தை கவனிங்க, நேரடியாக சர்பத்தோடு தொடர்பில் இருக்கிறவன் இவன் தான். யாரு? தமிழில் நின்று சொல்லடா, தலை குனிந்து நில்லடா. யாருன்னு புரியுதா உங்களுக்கு? முதல் மனிதன் காலத்திலிருந்தே நேரடியாக சர்பத்தோடு தொடர்பில் இருக்கிறவன். உலகத்திலேயே பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்றவன் தமிழன் தான். எந்த நாட்டிலையும் கிடைக்காது. நீங்க வேணா போய் பாருங்க, யூரோப், வெஸ்ட், எங்க வேணா போங்க, கிடையாது. சைனீஸ்ட்டு போங்க, சைனீஸ்லாம் போனால் பாம்பு கிடைச்சா உடனே தலையை முடிச்சிருவான். அன்னைக்கு ஃப்ரை தான் அது. நேரடியாக சர்பத்தோடு தொடர்பில் இருக்கிறவன். அதற்கு ஆதிசேஷன் வேற பேரு. விளங்குதா? இப்போ அந்த ஆதிசேஷன் சமுத்திரத்தில் இருக்கிறான். சமுத்திரத்திலிருந்து ஏறி வரப்போகிறதான வலு சர்ப்பம், ஆதியில் இருந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறார். அவன் மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு திரும்பிடுவான். இது புரியணுமானால் நான் முன்னாடி சொன்னது போலவே அடுத்த 4-5 வருடம் இருக்கு பாருங்க. இந்த 4 வருடங்கள்ல இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கூர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிய வந்துடும். யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3. எல்லாவற்றையும் கவனிங்க. 3 ரொம்ப முக்கியமாக கவனிங்க. என்னென்ன? உலக அரசியல், உலக பொருளாதாரம், உலக
மதங்கள். இதில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா அந்த எலும்ப போகிற கொம்பு இந்தியா தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுவோம். அந்த கிறிஸ்து 7 வருஷம் அவன் கைக்கு போயிடும். அதற்கான எல்லா ஆயத்த வேலையும் இப்போவே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு. நமக்கு அற்புதம் ஆசீர்வாதம் இதுலேயே நேரம் சரியா இருக்கு. வேற எங்க இருக்கு டைம்? அதுக்கு மேல டைம் இல்லை. வேதத்தை ஆராயவோ, வேத ரகசியங்கள், தெய்வீக திட்டங்கள், பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா கரெக்டா இருக்கா? இந்த வேதம் சொல்றதெல்லாம் ஜியாலஜிக்கலா கரெக்டா இருக்கா? இந்த வேதம் சொல்றதெல்லாம் உலக வரலாற்றில் நடந்துகிட்டு இருக்கா? இதை பற்றியெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. செக் பண்ணாதனால இது எதுவும் தெரியாது. யாராவது ஒருத்தன் ஆன்லைனில் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை நம்பிட்டு ஓட வேண்டிய நிலைமையில் கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆகவே தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராயும்படி சொல்கிறார். இந்த ஒட்டுமொத்த இந்த உலக சரித்திரத்தையும் சொப்பனங்களாகவும் தரிசனங்களாகவும் கொடுத்து தேவன் அறிவிக்கிறார். அதில் இப்போது இந்த உலகத்தில் தோன்ற வேண்டிய ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை தானியேல் தீர்க்கதரிசன காலத்தில் சொப்பனமாக அறிவித்தார். 2 சொப்பனம் பார்த்துருக்கோம். ஒன்று வார்த்தை கவனிங்க. ஒன்று சிலை சொப்பனம், அடுத்தது 4 மிருக சொப்பனம். அந்த சிலை சொப்பனத்தில் 5ஆவதாக இருக்கக்கூடிய மோனார்கி டெமோக்ரஸி, அங்குதான் கிறிஸ்துவின் வருகை. ஏன்னா அங்கதான் வந்து மோதும், சிலையை நொறுக்கும். 4 மிருக சொப்பனத்தில் 4ஆவதா இருக்கிற மிருகம் இந்த டெமோக்ரஸி மோனார்கி. இதுதான் எல்லாத்தையும் பட்சித்து நொறுக்கி சின்னாபினமாக்கும். இங்கே கூர்ந்து கவனிங்க. அந்த 4வது மிருகத்தினுடைய காலகட்டத்தில் 3 கொம்புகள் வீழ்த்தப்படுவதும் சின்ன கொம்பு எழும்புவதும், அந்த சின்ன கொம்பு உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பதும், அப்படி மாற்ற நினைக்கிற போது என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம் படிப்போம். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வார்த்தைக்கு கவனிங்க. நியாய சங்கம் உட்காரும். இது 7 வருடம் தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு உலகை ஆள தூங்குவான். அதுக்கு பேர் உபத்திரவ காலம். அப்படி அவன் செய்ய நினைக்கிற போது நியாய சங்கம் உட்காரும். அந்த 7 வருஷம் முடியும் பொழுது அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். நீக்கி போட்டு 27ஆம் வசனம் பாருங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும், அப்படின்னா அந்த பூமி முழுவதும் இருக்கக்கூடிய ராஜரீகம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுமா? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்தியமாய் செயல்பட போகிறது. நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். எதை பேசுறாரு? புரியுதா? புரியலையா? ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். 4 மிருகங்களை சொப்பனத்தில் காண்கிறான். 4வது மிருகம் தான் இந்த மன்னராட்சி மக்களாட்சி கொண்டது. அதில் 10 கொம்புகள், 10 தலைமை நாடுகள். அதில் 3 வீழ்த்தப்பட போகிறது US, UK, யூரோப். ஒரு சின்ன கொம்பு எலும்பும், அது இந்தியா. அந்த எலும்ப போகிற கொம்பு தான் அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையிடம். இவன் உன்னதமானவருக்கு விரோதமாய் பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இது தமிழ்நாடு தானாங்கிறத அடுத்த 4 வருஷத்தில் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இவன் எழும்பி இந்த உலகத்தை 7 வருடம் உபத்திரவ காலமாக ஆழ்ந்து கொண்டிருப்பான். அப்பொழுது கிறிஸ்துவின் பகிரங்க வருகை வெளிப்பட்டு யுத்தம் செய்து அவனுடைய ஆளுகையை நீக்கி பூமி முழுவதும் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். விளங்க முடியுதா? பிரைஸ் தி லார்ட். இதில் இன்னொரு ஆச்சரியம் கவனிங்க. ஆரம்பத்தில் ஆதாம் காலத்தில் இந்த லெமூரியா தான் தலைமையிடம். அப்புறம் பாபிலோனுக்கு போயிட்டான், பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் பெர்கமோ, புதிய ஏற்பாட்டின் முடிவில் மறுபடியும் எங்கே திரும்புவான்? தமிழ் சார்ந்த நிலப்பகுதி. அதில் மெயினாக இந்தியா, ஸ்ரீலங்கா ரொம்ப முக்கியமான பிளேஸ். அதில் தமிழ் சார்ந்த இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா முக்கியமான பிளேஸ். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அதை கொஞ்சம் சிந்திங்க. நாம் எங்கே இருக்கிறோம்?
பிசாசினுடைய தலைமையிடம். தமிழ் சார்ந்த நிலப்பகுதி எல்லாமே. சிம்பிளா சொல்லணுமானால் பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, சிங்கத்தை குகையிலே சந்திக்கிறது. சீரியஸ்லிங்க, பாருங்க நீங்க வேணுமானா சிங்கத்தை குகையிலே சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இங்கிருந்து தான் ரொம்ப ஆச்சரியகரமானது, இங்கிருந்து தான் இந்த எல்லா தெய்வீக மறைபொருளையும் வெளிப்படுத்தி அங்கே அதே பகுதியிலிருந்து தான் பெரும் கூட்டத்தை தேவன் ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துவார். ரொம்ப ஆச்சரியகரமானது. ஒரிஜினல் மூல பாஷை ஹீப்ரூவுக்கு அடுத்ததா தமிழ் தான் உலகத்திலே தி பெஸ்ட் லாங்குவேஜ் பைபிள் வேதத்தை விளங்குவதற்கு. ஆகையினால தான் 12 அப்போஸ்தலர்கள் உருவாக்கி நேர ஒரு அப்போஸ்தலன் இங்க அனுப்பிச்சு விட்டார். புரியுதா? மற்றவெல்லாம் இஸ்ரேலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். பவுல் இன்னும் சிலர் மட்டும் அந்த பக்கம் யூரோப் பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் யூரோப் பக்கம் அவங்க போகிறதுக்கு முன்பே முதல் ஒரு சென்ட் தாமஸ் இங்கே அனுப்பிவிட்டார். அதில் கூர்ந்து ஹிஸ்டாரிக்கல் செக் பண்ணிங்கன்னா யூரோப்புக்கு சுவிசேஷம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்பே இந்தியாவில் முதல் நூற்றாண்டு முடிவடையும் போது, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நிறைவடையும் போது 3 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எதுக்காக இங்கே அனுப்பி விட்டாருன்னா, அவன் மறுபடியும் இங்கே தான் திரும்புவான். இங்கிருந்து தான் அவனை எதிர்க்கணும். சொல்லுது புரியுதா? ஆகினால தான் எனக்கு தெரிஞ்சு வருகை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ், இத்தனை வருடங்கள் என்னுடைய ஊழிய பாதையில் வருகை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தமிழ்நாட்டில் போதிக்கப்படுகிறது போல இந்தியா முழுக்க கிடையாது. அவருடைய திட்டம் நம்ம கையில் இல்லை. இதை நாமெல்லாம் முடிவு செய்ய முடியாது. ஏன் இப்படி போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காருன்னா, சிங்கத்தை என்ன பண்ணி ஆகணும், குகையிலேயே மீட் பண்ணி ஆகணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஸோ கடைசியாக டெமோக்ரஸி மோனார்கி 2030 ஓவர். அங்கேருந்து குளோபல் ரிலீஜியஸ், குளோபல் கவர்மெண்ட் அந்த பொசிஷன் வரும்போது வருகை முடிஞ்சு மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் அந்தி கிறிஸ்து கைக்கு உலகம் போகும். 7 வருஷம் அவன் கண்ட்ரோல். அதுக்கு பிறகு அவனை தூக்கி காலி பண்ணிட்டு 1000 வருட அரசாட்சி துவக்குவார். விளங்குதா? 2030 தான் சென்டர் பாயிண்ட். அங்கிருந்து +3 -3 தான் வருகையின் காலம். புரிஞ்சிருக்கா? தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் 4வது சப்ஜெக்ட் நம்ம பின்னொரு நாளில் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதிகன மகிமையும் உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. நீங்க டயர்டா இருக்க வேண்டிய காலம் கிடையாது, உற்சாகமா இருக்க வேண்டிய காலம். Praise the Lord. Hallelujah. எல்லா ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நம்ம இனி காலம் டைமு ரொம்ப குரூஷியல் டைம்ல நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சபையில